சிவாய நம. அடியனுக்கு இன்றைய தினம் ஜானகி அம்மா அவர்கள் உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. திருவடி வணக்கங்க ஐயா. குருவே சரணங்க ஐயா. நால்வர் துதிபாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியற்கோன்ப பொழித்த புகழியற்கோங்கழல் போற்றி, ஆளி விசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவல் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து நம்மை இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம். சொக்கநாதன்பா காக்கை நரியாளி கடுகு பருந்துக்கு இரையா ஆக்கையிரை யான் என்று அலையாமல், வாக்கு மனம் எட்டாத வீட்டில் எனை காட்டு துட்டருளம் தட்டாத சொக்கநாத சொக்கநாதா சொக்கநா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற அமர்விலே தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்றோம். திருவாசகத்திலே மன்னிச்சுக்கோங்க சுவாமி, 29வது பாட்டு அருள் 10ங்க ஐயா. 29வது பாட்டு அருள் 10 என்ற அந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே 3வது பாடலை நாம் சிந்தித்து வருகின்றோம். 3வது பாடல். இப்போ அந்த 3வது பாடல் இப்ப அருள் 10 அப்படிங்கிறது மகா மாய சுத்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு. இந்த மாயையிலிருந்து நீங்குவது என்பது கடினமான காரியம். இந்த மாயையிலிருந்து நீங்குவதைத்தான் ஒவ்வொரு அருளாளர்களும் முயற்சி செய்து அவர்கள் எல்லாம் படிப்படியாக அவர்கள் பல ஆண்டுகள் தவம் செய்து அவர்கள் மாயையிலிருந்து தங்களை நீக்கிக் கொண்டார்கள். அந்த மாயையிலிருந்து நம்மை நீக்குவதற்கு ஒரு உபாயம் தருகின்றார் நம்முடைய மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமான் இந்த அருட்பத்து அப்படிங்கிற அந்த அருளை பெறுவதற்கு நாம் இருளிலிருந்து நாம் நீங்க வேண்டும். ஆக அந்த இருள் நீங்குவதற்காக நம்மளுடைய மணிவாசக பெருமான் அருட்பத்து என்ற அந்த பதிகத்திலே 10 பாடல்களை நமக்காக செய்திருக்கின்றார். அந்த வகையிலே 3வது பாடலை இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா, எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா, ஏலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்கள் நல் காமன் தனது உடல் தள விழித்த செங்கன் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கனா அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாய். இந்த பாடல் முழுக்கவே அதந்துவே என்றருளாயே அதந்துவே என்றருளாயே என்ற அந்த பாடலாக சொல்வதாக அமைகின்றது. அதந்துவே என்றருளாயே என்றால் ஒருவர்
நான் இருக்கின்றேன் என்ற அந்த உறுதிப்பாட்டை அவர்கள் காணாத போதே குரல் மூலமாக அதை உறுதிப்படுத்துவதில் தான் நம்முடைய சுவாமி இங்க நமக்காக அதந்துவே என்றருளாயே, என்னை அருள்வாய் பெருமானே, நீ நான் இருக்கின்றேன் என்று சொல்லி நீ என்னை அருள்வாய் பெருமானே என்று பெருமானிடம் இறைஞ்சு கேட்பது போல அமைகின்ற பாடலாக அமைவது இந்த பாடல். எங்கள் நாயகனே, இந்த பாடல் யாராவது பாடலாம்? அடியவர்கள் எவரேனும் பாடலாம். பாடுங்க ஜானகி அம்மா, பாடுங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா, ஏலவார் குழலி மாறிருவர் தங்கள் நாயகனே தக்கனற்காமன் தனதுடல் தழல் எழ விழித்த செங்கன் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கனாடியேன் ஆதரி தழைத்தாள் அதெந்துவை என்று அருளாயே. அங்கனாடியேன் ஆதரி தழைத்தாள் அதெந்துவை என்று அருளாயே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். இன்னொரு பாடலாம், அவங்க வாய்ப்பு கொடுக்கலாம் அடியார்கள். அம்மா புவனேஸ்வரி ஐயா, நான் பாட்டுங்களா ஐயா? பாட்டுங்க ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் ஐயா. எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா, ஏலவார் குழலி மாலிருவர் தங்கள் நாயகனே தக்கனில் காமன் தனதுடல் தழையழ விழித்த செங்கன் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கனா அடியே நாதரி தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. அங்கனா அடியே நாதரி தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம. அம்மா கலாவதி அம்மா பாடிருங்க. நமச்சிவாய சுவாமி. ஐயா நீங்க ஆரம்பிங்க சுவாமி. சிவாய நம. சிவாய நம. மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா, ஏலவார் குழலி மாறிருவர் தங்கள் நாயகனே தக்கனர் காமன் தனதுடல் தழையழ விழித்த செங்கன் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கனாடியே நாதரி தழைத்தார் அதந்துவே என்றருளாயே. அங்கனாடியே நாதரி தழைத்தார் அதந்துவே என்றருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா பாட்டாங்க. அடியனுக்கும் பாடணும்னு ஆசைப்படுறாங்க, தெரியல அது எப்படி பாட்டு வருதுன்னு தெரியல, முயற்சி செய்யலாம். எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா, ஏலவர் குழலி மறிருவர் தங்கள் நாயகனே தக்கள் நற்காமன் தனதுடல் தளலெளி விழித்த செங்கன் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கனாடியே ஆதரி தழைத்தால் அதந்துவே என்றருளாயே. எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா. எங்கள் நாயகனே அப்படின்னு நம்மளுடைய மணிவாசக பெருமான் நம்மளையும் சேர்த்துக்கிறார். அவருக்கு மட்டும்தான் நாயகன் அப்படின்னு இருக்கக்கூடிய பெருமானை எங்கள் நாயகனே அப்படின்னு நம்முடைய மணிவாசக பெருமான் நமக்காக சேர்த்துக்கிறாரு. எங்கள் நாயகனே என் உயிர் தலைவா. ஏன்னா மற்ற எல்லா இறைவனும் உயிருக்கு உபகாரம் செய்வதில்லை. மற்ற எந்த கடவுளாலையும் உயிருக்கு உபகாரம் செய்ய முடியாது. ஏன்னா உயிருக்கு செய்கின்ற உபகாரம் ரெண்டு. என்ன உபகாரம்? உயிருக்கு செய்யக்கூடிய தொழில், சுவாமி செய்யற தொழில் ரெண்டு. என்ன தொழில்? கொடுக்கிறாரு. வினை 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 பயனுக்கு தகுந்த மாதிரி உடலை கொடுக்கிறாரு.
சரி, ஓகே. வேற இறைவன் உயிருக்கு செய்கின்ற தொழில் 2. சரி, எல்லாருமே கொஞ்சம் இருக்கிறதே ஒரு 12 பேர் தான் இருப்போம். அதனால கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் உங்களுடைய முகக்குறிப்பெல்லாம் நீங்க கொடுக்கலாம். நமச்சிவாயம். முகக்குறிப்பு கொடுக்கலாம். நீங்க எல்லாரும் வாய்ப்பு இருந்ததுன்னா கொடுக்கலாம். சரி, அப்போ நமச்சிவாயம். ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்களுடைய திருமுக தரிசனம் கிடைக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. அடியனால பார்க்க முடியுது. புவனேஸ்வரி அம்மா, சரஸ்வதி அம்மா, அனிமொழி அம்மா, ஜானகி அம்மா, சுதா அம்மா, கலாவதி அம்மா, மாரிமுத்து அம்மா அவர்கள், புஷ்பலதா அம்மா அவர்கள், அவங்க எல்லாரையும் என்னால பார்க்க முடியுது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு சுமாரி, அதாவது இன்னைக்கும் கூட பல தடங்கள் இருந்தது. லோகனையா பல தடங்கள் இருந்தது. இருந்தாலும் இன்னைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த விட்டுட்டோம்னா திரும்ப பிடிக்கிறது ரொம்ப சிரமம். அதுவும் இறைவனுடைய திருவடியை விட்டுட்டோம் அப்படின்னா அது பிடிக்கிறது சிரமம். நம்ம அதுக்கு எடுத்துக்காட்டு நம்மளுடைய மணிவாசக பெருமான் தான். திருப்பெருந்துறையில சிவபெருமானை பார்த்துட்டு பொதுவினில் வருக அப்படின்னு சொன்ன உடனே அவர் பிடிக்காம விட்டுட்டாரு. சரி, நான் தான் கூப்பிடுறேன் அப்படியே. சரி, அங்க போவோமே, நம்ம எங்க தில்லைக்கு போவோமே அப்படின்ட்டு விட்டுட்டா. அப்படி அங்க விட்டவர் தான் கடந்து கடையா கதறாரு. தொடர்ந்து திருவாசகம் முழுக்கவே கதறாரு. உன்னை பிடிக்க முடியல சுவாமி, உன்னை பிடிக்க முடியல, உன்னை பார்க்க முடியலன்னு கதறாரு. அதாவது கண்ணுக்கு தெரிந்த சிவபெருமான அவன் கூடயே இருந்து அறுவகை தீட்சையும் பெற்று திருப்பெருந்துறையில எல்லா விதமான நிலைகளையும் பெற்ற நம்முடைய மணிவாசக பெருமானே ஒரு முறை விட்டுட்டாரு. திரும்ப பிடிக்க முடியல. நாமெல்லாம் ஏமாத்தோம். ஆனா நம்ம பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு, ஏன்னா இயல்புக்கு இந்த ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாதல். இந்த ஆன்மா என்ன பண்ணும், இவ்வளவு நாளா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பயாலஜிக்கல் கிளாக் செட் ஆகி அது ஸ்டார்டிங் வந்துட்டே இருந்துச்சு. திடீர்னு என்ன ஆயிடுச்சு, நமக்கு இந்த சஷ்டி அது இதெல்லாம் போனனால அந்த புதன் வெள்ளி கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. அப்ப திரும்ப அது ரெகுலரைஸ் ஆகுறதுக்கு பிடிக்கிறதுக்கு மனசு உடன்படாது. பயங்கர தடைகள் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். நல்ல விஷயங்களை நோக்கி போகும்போது இந்த பிரபஞ்சம் நல்ல விஷயங்களுக்கான அந்த விஷயங்களை கொடுக்காம தடைப்படுத்தும். அதுவும் அன்னை பராசக்தியினுடைய அருள் தான். அன்னை பராசக்தி என்ன பண்ணுவா, போய்கிட்டே இருப்போம், சாமியை பார்க்க போவோம். திடீர்னு பார்த்து என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல நீர்மோர் விடுவாங்க. சில பேர் நீர்மோர் பந்தல் விட்டுட்டு என்ன பண்ணுவோம், நம்ம சாமியை பார்த்துட்டு நீர்மோர் வாங்குவோம் நினைக்க மாட்டோம். ஏன், சாமி அங்கதானே இருப்பாரு, சொக்கநாதர் எங்க போயிட போறாரு. ஆனா நீர்மோர் என்ன ஆயிடும், இன்னும் 10 நிமிஷத்துக்கு காலியா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு போகாம நீர்மோரை வாங்கி குடிச்சிட்டு அங்க ஒரு 4 கதை பேசிட்டு தான் உள்ளே போவோம். அதுக்குள்ள நடசாத்தினாலும் பரவாயில்ல, நமக்கு உண்மையா கோயிலுக்கு போகலையே. உண்மையா கோயிலுக்கு போனாதானே நமக்கு அந்த மாதிரி எதுவுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாது. அப்படி நம்ம எதையாவது நோக்கி போகும்போது அவள் அன்னை என்ன பண்ணுவா, உலகத்தை காமிச்சு அப்படியே மயக்குவா. அந்த பக்கம் போக விடாம அன்னை அந்த உலகத்தை காமிச்சு மயக்கி பாப்பா, செக் பண்ணி பாப்பா, இந்த பையன் உண்மையிலேயே பக்தியா இருக்கானா இல்ல சும்மா ஒரு பக்தி இருக்கானான்னு. இந்த பிள்ளை நீர்மோரை பார்த்த உடனே அப்படியே மயங்கி நீர்மோரையே குடிச்சிட்டு இருக்குன்னா நினைச்சிருவா, சரி ஓகே இது வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த மாதிரி ஏன் அப்படின்னா நம்முடைய உறுதிப்பாட்டை மீண்டும் மீண்டும் சரி செய்வதற்காகத்தான். நம்முடைய உறுதிப்பாடானது மீண்டும் மீண்டும் சலிந்து கொண்டே இருக்கிறதுனால அந்த உறுதிப்பாட்டை நம்ம கிட்ட சரியா கொண்டு வரணுன்றதுக்காக பெருமான் பல தடைகளை ஏற்படுத்தினாலும் அந்த தடைகளை மீறி நாம அந்த விஷயத்தை செய்யும் போதுதான் நாம மாயை என்ற சக்தியை வெல்லுகின்றோம். இப்ப இன்றைக்கு திருவாசக சிந்தனை வந்ததே மகா மாய சுத்தி தான். இன்னைக்கு திருவாசக சிந்தனை வகுப்பு வந்தது ஏன்னா எல்லா மாயையிலிருந்து நீங்கிதான் வெளியே வந்திருக்கோம் நம்ம. ஏன்னா நிறைய உலகவியல் மாயையில இருந்து எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. புதன்கிழமை நிறைய அடியவர்கள், நிறைய பேர் பல அடியார்கள்லாம் புதிய அடியார்கள் வராங்க, பழைய அடியார்கள் வர முடியாம போறாங்க, திரும்ப அவங்களால வர முடியாம போயிடுது. ஆக இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உலக மாயை இதை விட இது பெருசு அப்படின்னு காட்டும். சிவத்தை அனுபவிப்பதை விட உலக பொருள் அனுபவிப்பதுதான் கொஞ்சம் முக்கியம்ன்ற மாதிரி காட்டி நம்ம என்ன பண்ணோம், சரி என்ன பண்ணுவோம், நம்ம யூடியூப்ல பாத்துக்குவோம். ஆனந்த் பேச யூடியூப்ல வரப்போகுது, யூடியூப்ல பாத்துக்கணும். யூடியூப்ல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, யூடியூப்ல நம்மளால பார்க்க முடியுமா? யூடியூப்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறப்பதான் ஏதோ ஒரு கால் வரும், யூடியூப்ல பாக்குறப்பதான் யாராவது கூப்பிடுவாங்க, என்னமோ ஒண்ணு நடந்து கொண்டே இருக்கு. அதனால யூடியூப்ல உட்காந்து முழுசா பாக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையாக. நம்ம திருவாசகம் அமர்ந்திருக்கும் போதே சரி உட்காந்து இருப்போம், எல்லாத்தையும் அதுக்காக தான் வீடியோ ஆன் பண்ணுங்கன்றது. இதுக்காக தான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், நமக்கு 4 வேலையை பார்த்துட்டு இருப்போம். அதனால வீடியோ ஆன் பண்ணிட்டு உட்காரும் போதே நம்மளுடைய சிந்தனை நம்ம கிட்ட இருக்காரு. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு நாம திருவாசக சிந்தனை வந்ததே மகா மாய சுத்தி. எல்லா மாயையிலிருந்து சுத்தினா நீங்குதல் அர்த்தம். சுத்தினா நீங்குதல். மகா மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான மாயையிலிருந்து நீங்கி
மீண்டும் இறைவனுடைய திருவடிக்கு சென்று சேருவதுதான் நம்மளுடைய மிக சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாமி சொல்றாரு. எங்கள் நாயகனே, இந்த உயிருக்கு சுவாமி செய்கின்ற தொழில் 2. என்ன தொழில் உயிருக்கு அப்படின்னா, உயிருக்கு 2 தொழில் பண்றாரு. ஒண்ணு மறைத்தல், இன்னொன்னு அருளல். இந்த 2 தொழில் சுவாமி உயிருக்கு பண்றாரு. அது யாரு பண்ண முடியும்? இந்த உயிரை டச் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா, உயிர் இந்த மறைத்தலையும் அருளையும் செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா, சிவம் ஒருவனுக்கே. சிவம் ஒருவனுக்குத்தான் மறைக்க முடியும், அருளல் முடியும். இந்த அருளல் நீங்க கேங்க, நாங்க போய் திருப்பதியில போய் சாமி கும்பிட்டு வர்றாங்க, நாங்க அங்க போறோங்க, இங்க போறோங்க, அங்க இருக்கிற சாமியும் அருள் தொழில் செய்யறது கரெக்டு தானங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட அந்த சுவாமிக்கு அருளலை செய்பவன் யார் அப்படின்னா நம்முடைய சிவபெருமான் தான். ஆக சிவம் தான் எல்லா இறைவனுடைய வடிவங்களையும் நின்று அருள் செய்கின்றது. ஏன்? எதுக்காக? அவனே செய்யலாம்ல. ஒருத்தனே எல்லாத்துக்கும் நிக்கலாம். ஏன் இப்படி திருமாலை உருவாக்கணும், பிரம்மனை உருவாக்கணும், உருத்திரனை உருவாக்கணும், சதாசிவனை உருவாக்கணும், மாகேஸ்வரனை உருவாக்கணும், இப்ப எல்லாத்தையும் உருவாக்கி ஏன் அவனே செய்ய முடியாது அப்படின்னா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஆன்மாக்கள் முன்னேறி வருது இல்லையா, அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்ல. இப்ப நீங்க இருக்கீங்க, நல்லா படிக்கிற பிள்ளை, இப்போ 3 2 எத்தனை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 3 விரல் நீட்டிக்கோங்க, 2 மனசுல வச்சுக்கோங்க, 2 விரல் வெளியில நீட்டிக்கோங்க, 3 அடுத்து 4 5 நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த அந்த கணிதம் புரியாதவங்களுக்கு, அந்த கணிதம் புரிந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம்னா, அதை விட சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் கொடுத்து அதை நம்ம அதை இது கொஞ்சம் ட்ரைன் பண்ணுவோம். அது போல இந்த பிரமன், திருமால், மாகேஸ்வரன் அவங்க எல்லாம் கொஞ்சம் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள். அதனால அவங்களுக்கு என்ன பண்றாரு சுவாமி, அவங்களுக்கு ஒரு 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 பதவி, ஒரு உணர்வு அதை கொடுத்து அவர்களை அடுத்த படிக்கு. இப்ப திருமால் என்ன பதவிக்கு போயிடுவாரு? பிரம்மன் திருமால் பதவிக்கு போயிடுவாரு. பிரம்மன் கொஞ்சம் நல்லா வேலை பார்த்துட்டாருன்னா பிரம்மன் என்னவா மாறிடுவாரு? பிரம்மன் திருமாலா மாறிடுவார். பிரம்மன் திருமாலா மாறுறது ஒண்ணும் கிடையாது. அந்த ஆன்மாவை தூக்கி அந்த சேர்ல உட்கார போற, அவ்வளவுதான். அந்த சாருக்குத்தான் பதம். அது பேரு பதம்னு சொல்லுவோம். பதம்னா அந்த சண்டேஸ்வர பதம், அது மாதிரி பிரம்ம பதம், திருமால் பதம் அப்படின்னு அந்த பதவியில, அதனாலதான் பதவி அப்படின்னு வந்தது. பதத்துல நிக்கிறதுனால பதவி, வேற ஒண்ணும் இல்லை. அந்த அதுக்குன்னு உருப்படி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1500ன்னு எழுதுறீங்க. அப்போ 1000, அப்போ 1ன்னு போடுவோமா, அப்புறம் 5ன்னு போடுவோமா, 2 0 போடுவோமா. அப்ப 1க்கு என்ன மதிப்புன்னா 1000, இந்த 5க்கு என்ன மதிப்புன்னா 100, அப்புறம் 10 1ன்னு மதிப்பு இருக்கு இல்லையா, அது ஒண்ணுன்னு ஒரு பதம். அப்ப அந்த 10ன்ற இடத்துல 2 இருந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும்? 20ஆ மாறிடும். 10ன்ற இடத்துல 10ன்ற ஸ்தானத்துல 3 இருந்தா 30ஆ மாறிடும். 100ன்ற ஸ்தானத்துல 1 இருந்தா 100, 100ன்ற ஸ்தானத்துல 2 இருந்தா 200, 3 இருந்தா 300, அப்படியே. அப்ப அந்த ஸ்தானத்துல எவ்வளவு மதிப்பு வருதோ அது ஆட்டோமேட்டிக்கா வருவது போல சுவாமி என்ன பண்றாருன்னா, அந்த பதங்களை இப்போ இங்க இருக்கிற திருமால் எங்க போயிடுவா? அப்படி திருமால் நமக்கு பிரம்மன் திருமாலா மாறிவார். திருமால் உருத்திரன், அப்படி அவங்களுடைய அந்த ஆன்ம பக்குவமானது அப்படியே வளர்ந்து கொண்டே போகும். இதெல்லாம் தாண்டி அவ்வளவு தூரத்துல இருக்கிற மாகேஸ்வரனை அடையிறதுக்கு, சிவபெருமானை அடைவதற்கு, அப்போ திருமால் கிடையாது சிவம், அப்போ பிரம்மன் கிடையாது, அப்புறம் உருத்திரன் கிடையாது, மாகேஸ்வரன் கிடையாது, சதாசிவம் கிடையாது, சிவபெருமான் அனந்தேஸ்வரர் கிடையாது, வித்யேஸ்வரர் கிடையாது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மூர்த்திகள் எல்லாம் கிடையாது. அதையும் தாண்டி பெருமான் சிவம் சிவையா இருக்கா, பராபரன் பராபரையா இருக்கா, ஆதிசக்தி ஆதிசிவமா இருக்கா, அது எல்லாத்தையும் தாண்டி சிவமா இருக்கான். இப்ப புரியுதா அவன் எங்க இருக்கான்? அப்ப அந்த இடத்தை தொடுவது என்பது எந்த ஆன்மானாலையும் முடியாது. அப்படிங்கறதுனால சாமி என்ன பண்றாருன்னா, அவர் பக்குவத்துக்கு ஏற்ப சுவாமி என்ன பண்றாரு, அவங்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப ஆள் அனுப்புறாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கல்லூரியில ஒரு கல்லூரியில எல்லாரும் படிக்கிறாங்கன்னா அந்த பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆசிரியர் அங்க இருப்பார். அந்த ஆசிரியர்கிட்ட படிக்க முடியலன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான், தன்னுடைய நண்பன்கிட்ட கேட்டு படிப்பான். நண்பன்கிட்ட கேட்டு படிக்க முடியலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு ஒரு பக்குவ நிலை தகுந்த மாதிரி அவனுடைய பதவிகள் இருப்பது போல. அப்போ இந்த உயிர் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சிவபெருமான் ஒருவன் தான். ஏன்னா இந்த உயிர்களை தொடுவதற்கு ஆற்றல் உடையவன் யார் அப்படின்னா சிவபெருமான். உயிர்களை தோற்றுவிக்க முடியுமானா தோற்றுவிக்க முடியாது. ஆன்மாவை உடலோடு சேர்ப்பதற்கு பேர் தான் உயிர். உயிருக்கும் ஆன்மாவுக்கு என்ன வித்தியாசம்? ஆன்மா என்பது என்ன? உடலற்ற நிலையில இருந்தா அது ஆன்மா. கருவி கரணங்கள் இல்லாம இருந்தா ஆன்மா. கருவி கரணங்களோடு கலந்திருந்தா அந்த ஆன்மாவுக்கு பேரு உயிர்னு சொல்லுவோம், இல்லாட்டி புருடன்னு சொல்லுவோம். பேரு புருடன் அப்படின்னு சொல்லுவோம். புருடன், புருஷன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். ஆக
இந்த ஆன்மாவுக்கு உடைய உயிரை பிரம்மன் என்ன பண்றா? அப்படி எதை காக்குறா, எதை படைக்கிறா? அப்படி உடலைத்தான் படைக்கிறார். திருமால் எதை படைக்கிறா? அப்படி எதை காக்குறா? அப்படி உடலைத்தான் காக்குற. அதே மாதிரி உருத்திரன் எதை அழிக்கிறா? அப்படி உடலைத்தான் அழிக்க முடியும். மற்றபடி உயிரை யாரையும் டச் பண்ணவே முடியாது. இந்த உயிருக்கு 2 தொழில் செய்வதற்காக என்ன பண்றாரு? மாகேஸ்வரரை மறைத்தலுக்காகவும் சதாசிவரை அருளலுக்காகவும். இந்த சதாசிவர் தான் 63 திருவிளையாடலையும் புரிந்தவர். சதாசிவர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற வளையல் வெற்றலிகளை நிறைய பறி. ஆனா சிவம் அப்படின்றவர் வந்தாரான்னு கேட்டா இல்ல. ஏன்? சிவத்துக்கு என்ன கிடையாது? சிவத்துக்கு என்ன கிடையாது? வடிவம் கிடையாது, உருவம் கிடையாது, உருவம் கிடையாது, சொரூபம் தான். சிவனுக்கு சொரூபம் தான். அவன் கருணை வடிவமான சொரூபம். ஆனா உருவம் தாங்கி வந்தாலே அது என்ன ஆயிரும்? இப்ப தண்ணி இருக்கு, தண்ணி ஃப்ரீஸ் ஆயிடுது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஐஸ் கட்டி. ஐஸ் கட்டி. ஐஸ் கட்டி அது பேர் தண்ணின்னு சொல்லுவோமா? அதே தண்ணி தான். ஆனா உருவம் தாங்குது. உருவம் தாங்குனா அது என்ன பொருள்? வேற பொருளா மாறிடுது. ஆனா அதனுடைய மூலப்பொருள் என்னதான்? தண்ணி தான். அது போல நம்முடைய மகேஸ்வரரும் சாதாசிவரும் சிவபெருமானுடைய கூறுகள் தான், முழு கூறு இல்ல. சிவபெருமானுடைய கூறுல எவ்வளவு இருக்கும்? அவங்களுடைய கூறுல கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2% இருக்கும். ஒருத்தருக்கு 1% இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு 0.1% இருக்கும். அப்படி அது பேர் இறைவனுடைய கூறினை பெற்றவர்கள் தான் இவர்கள் எல்லாம். நமக்கும் இறைவனுடைய கூறு உண்டு. நமக்கும் இறைவனுடைய கூறு நமக்கும் அடிக்கடி கேட்பாங்கல்ல நம்ம ஊர்ல எல்லாம், உனக்கு கூறு இருக்கா? கேள்விப்பட்டீங்களா? கூறு இருக்கா? கூறு கட்ட குப்பை சொல்லுவாங்க. ஞாபகம் சொல்லுவாங்க அடிக்கடி. கூறு அப்படின்றத நம்ம 2 வகையில சொல்லுவோம். கூறு அப்படின்னா என்னன்னா, கூறு அப்படின்னா 2 இருக்கு. இர், இந்த ராமருக்கு வர இர் போட்டோம் அப்படின்னா கூறுனா கூர்மைன்னு அர்த்தம். கூறு அடியன்னு சொல்றது கூறு, ரு, அந்த அறத்துக்கு வர ரு. அந்த ரு கூறு அப்படின்னா என்னன்னா பார்ட்னு அர்த்தம். பார்ட். சிவபெருமானுடைய பார்ட் எல்லாத்துக்குள்ளேயும் உண்டு. அது அன்னை பராசக்திக்குள்ளேயும் உண்டு, எல்லாத்துக்குள்ளேயும் உண்டு. நமக்குள்ளேயும் சிவத்தினுடைய கூறு உண்டு. நமக்குள்ள உள்ள சிவத்தினுடைய கூறு எவ்வளவு அதிகமா இருக்கோ அது அவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்? நிலைத்து சிவத்தை பிடிப்போம். சிவத்தினுடைய கூறு குறைய என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நிலையாமை தன்மை வர ஆரம்பிக்கும். அப்போ சிவத்தினுடைய கூறு நம்ம கிட்ட அதிகமா இருக்குன்னா நமக்கு நிலைப்புத்தன்மை இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்தாலே நமக்கு சிவத்தினுடைய கூறு அதிகமா இருக்கு. நம்ம 63 நாயன்மார்களும் என்ன பண்ணாங்க? என்ன ஆனாலும் சரி தன்னுடைய நிலைப்பாட்டுல இருந்து என்ன ஆகல, மாறவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? மாறாத நிலைக்கு பேரு என்னது? சிவம்னு அர்த்தம். மாறாத நிலையில் நின்னா என்னது? அது சிவத்தினுடைய கூறு தானே. அது சிவத்தினுடைய கூறு. அப்ப சிவத்தினுடைய கூறை அதிகமாக பெற்றிருப்பார்கள் யாரு அப்படின்னா அது நம்மளுடைய 63 நாயன்மார்கள். அப்போ சிவக்கூறு அவங்களுக்குள்ள இருந்தது. இப்ப எதுக்காக இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா, இந்த உயிருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி சிவபெருமானை தவிர வேற யாருக்குமே. இந்த உயிர் உய்வு பெற வேண்டும் என்றால் அது ஒரே ஒருவனால்தான் முடியும், வேற யாருனாலையும் முடியாது. எங்களுக்கு கிளைகள் வேறெங்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் ஒருவனை தவிர இந்த உயிருக்கு உய்வு தர முடியும். வேற எந்த கடவுள்கிட்டையும் நீங்க வேணாலும் போய்க்கலாம். இல்லைங்க நாங்க வேற கடவுள் கும்பிடுறாங்க, நாங்க அந்த சாமி கும்பிடுறோம், இந்த சாமி கும்பிடுறோம். எந்த சாமி கும்பிட்டாலும் சரி நம்ம கந்தசாமியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் உயிருக்கு தலைவனாக வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டனாலதான் சாமி எங்கள் நாயகனே என் உயிர் தலைவா ஏழவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்கல் நல்கா. உயிருக்கு 2 தொழில் உண்டு. என்ன தொழில்? ஒண்ணு மறைத்தல், இன்னொன்னு அருளல். அப்போ அந்த மறைத்தலை செய்வதற்காக ஒரு சக்தியை வச்சிருக்காரு. அவதான் கங்கை. அவ எப்பயுமே மறைச்சு வச்சிருப்பாரு. அததான் மறைச்சு காமிப்பார். அவனுடைய ஒரு சக்தியை மறைச்சு வச்சிருப்பாரு. தலைக்குள்ள முடிக்குள்ள மறைச்சு வச்சிருப்பாரு. ஒருத்திய எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு பாகத்துல வச்சிருப்பாப்பி. அந்த எல்லாரும் பாக்குற மாதிரி வெளிப்படையா வச்சிருக்க பேரு அருளல். யாருக்கும் தெரியாத மாதிரி உள்ளுக்குள்ள வச்சிருந்தது பேரு என்னது? மறைத்தல். ஆக மறைத்தல் சக்தியும் அவனுக்குள்ள இருக்கு, அருளல் சக்தியும் அவனுக்குள்ள இருக்கு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கங்கை வேறு அல்ல, அன்னை பராசக்தி வேறு அல்ல. 2 பேரும் ஒண்ணுதான். அவள் கங்கை என்னவா இருப்பா? மறைக்கும் போது அன்னை பராசக்தி மறைப்பு வடிவமா தோன்றும் போது கங்கையினுடைய வடிவமாகவும், அவளே வெளிப்பட்டு நிற்கும் போது அன்னை பராசக்தி முழு பராசக்தியாகவும் அன்னை பார்வதியாகவும் இதுவா. நீங்க கங்கைன்னா குட்டிக்கிறாங்க. கங்கைன்னா நிறைய கங்கை உண்டு. நம்ம பார்த்து நம்ம மகாபாரதத்துல
சாந்தனுடைய மனைவி பேரு கங்கை, தெரியும் இல்லையா? சாந்தனுடைய மனைவி கங்கை. அவங்களுக்கு தான் பீஷ்மர் பிறப்பா. அப்படி அப்புறம் பீஷ்மர் தொடர்ந்து அப்படியே அந்த கதை அப்படியே வளர ஆரம்பிக்கும். கங்கை புத்திரனாக பீஷ்மர் இருப்பா. அப்படி அப்போ அன்னை சிவபெருமானுடைய மனைவி என்று சொல்லுகின்ற கங்கை ஒருத்தி இருக்கா. இங்க மகாபாரதத்துல ஒரு கங்கை இருக்காளே, கேட்டா சாந்தனுக்கு அவ மனைவின்னு சொல்றோமே என்ன அப்படின்னா, இங்க இறைவனுடைய கங்கை அப்படிங்கிறது ஒரு குறியீடு. என்ன குறியீடு? புனிதம். அந்த புனிதமான ஒரு நீர் எப்படி எல்லாருடைய பாவத்தை நீக்குவது போல, அந்த பாவம் நீங்கிய உடனே யார் தெரிவாங்க? நம்மளுடைய பாவம் கங்கை நீர் பட்டு என்னாகும்? நீங்கும். நீங்கிறவனே யார் தெரிவா? அன்னை பராசக்தி தெரிவா. ஆக மறைத்தலில் இருக்கும் போது அவர்கள் மறைத்தலிலிருந்து அவர்களை காப்பாற்றி அருளலுக்கு கூட்டிட்டு வருவது ஒரு சக்தி. அந்த சக்திக்கு பேருதான் கங்கைன்னு நம்ம குறியீடு செய்யறோம். அந்த கங்கை நம்ம மகாபாரத்துல வர கங்கையோ, அதெல்லாம் நம்மளுடைய திருமுறையில வர கங்கை என்பது அன்னை பராசக்தியினுடைய வடிவமாக இருக்கின்றது. அப்போ அந்த 2 பேருக்குமே இவன் தான் தலைவன். யாரு? ஏலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே. கங்கைக்கும் இவன் தான் நாயகன், அன்னை பராசக்திக்கும் இவதான் நாயகன். அப்படி இருக்கக்கூடிய பெருமான். அப்ப என்ன அர்த்தம்? மறைப்புக்கும் இவன் தான் தலைவன், நம்முடைய அருளலுக்கும் இவன் தான் தலைவன். ஏன் எல்லாத்தையுமே அருளல் டைரக்டா செஞ்சுட்டு போயிடலாம்ல? டைரக்டா அருளல் செஞ்சுட்டு போயிடலாமா இல்லையா? நினைச்சு பாருங்க. எதுக்கு மறைச்சு அதுக்கப்புறம் அருளலும்? எதுக்கு மறைச்சு அதுக்கப்புறம் அருள்? டைரக்டாவே அருளல் செய்துட்டு போயிடலாம்ல? டைரக்டா அருளல் செய்துட்டு போயிட்டா நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாதுங்க ஐயா. அனுபவிச்சு வந்தாதான் அது அருள் கிடைக்கும் போது நமக்கு அதை புரிஞ்சுக்க தன்மை வரும்னு. அருமை. ஆன்மாவினுடைய இயல்பு என்பது என்ன அப்படின்னா, ஆன்மா என்பது படிநிலையில தான் அறியும். படிநிலையில தான் அறியும். அதுவும் ஆன்மா படிநிலையில தான் அறியும். அது ஏகதேசமாகத்தான் அறியும். அப்படிங்கிற வகையில இறைவன் படிநிலையில அறியணுன்றதுக்காகத்தான் தன்னை மறைத்து அருள் செய்து அதுக்கப்புறம் என்ன பண்றார் அப்படின்னா இந்த அருளலை செய்கின்றார். ஏன்னா அந்த ஆன்மா அனுபவம் வர்ற வரைக்கும் அது என்ன பண்ணும்? அது கொஞ்சம் வெயிட் பண்ணும். அது அனுபவம் வர்ற வரைக்கும் அந்த ஆன்மாவை கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கணும். அந்த அனுபவத்தை ஏற்படுத்தணும். பல அனுபவங்கள் இந்த ஆன்மாக்குள்ள ஏற்படுத்தி முதல்ல வலினா என்ன, வேதனைனா என்ன, இருள்னா என்ன, வெளிச்சம்னா என்ன, இதெல்லாம் மாறி மாறி கொடுத்து இதுக்கு என்ன பண்ணணும்? மாறி மாறி கொடுக்கும்போது என்ன ஆகும்? இதுக்கு ஒரு லைட் இருக்கு வீட்டுல, ஆஃப் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும். என்ன ஆயிடும்? என்ன பண்ணுவோம்? வருது, கரண்ட் வருது போகுது, கரண்ட் வருது போகுது, கரண்ட் வருது போகுது. என்ன சொல்லுவோம்? எப்ப கரண்டே வேணா ஆஃப் பண்ணி போடுப்பா, பேசாம உட்காருவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல இறைவனுக்கு அருள் வருது, அதுக்கப்புறம் துன்பம், எதுவுமே வேணாம் அப்படின்னு நிற்கும் போது முழுவதுமாக அருள் நிறைந்து விடும். எதுவுமே வேணான்னு நினைக்கிறதுக்கு பேருதான் பக்தி, வேற ஒண்ணும் கிடையாது. பக்தியினுடைய முதிர்வு என்பது என்னன்னா, எதுவுமே வேணான்னு சொல்வதற்கு பேருதான் பக்தி. ஆனா என்ன பண்றோம்? பக்தியின் மூலமாக எனக்கு அதை கொடு, இதை கொடு, அது நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு அதை வேண்டுவதற்காக பக்தி தொடங்கினாலும் கூட பக்தியினுடைய முதிர்வு என்பது என்னன்னா, எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாமே உன்னுடைய திருவடி தான், எனக்கு இனிமே வேண்டுவது யாதொன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த தெவிட்டு நிலைக்கு வர வைப்பதற்குத்தான் இந்த வழிபாடு, பூசனை, இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பம், இன்பம் எல்லாத்துக்கும் அதுதான் காரணமாக அமைகின்றது. ஆக அந்த வகையில பெருமான் மறைப்புக்கும் அவன்தான் முழு பொருளாவும் இருக்கான், அருளலுக்கும் அவன் தான் நாயகனா இருக்கான். தங்கள் நாயகனே தக்கன் நல் காமன் தனது உடல் தல விழித்த 2 பேரை சாமி உடலை அழிச்சார். 2 பேர் உடலை அழிச்சார். ஒண்ணு, தக்கனுடைய உடலை யார அறிந்து எங்க போட்டாங்க? தக்கனுடைய தலையை அறிந்து எதுல போட்டாங்க? அவன் செஞ்ச யாக பூமியிலேயே அதை போட்டாங்க. தக்கனுடைய தலையை அறிந்தார்கள். தக்கனுடைய உடலானது முழுவதுமாக நீக்கப்பட்டது. அதே சமயத்துல நல் காமனுடைய உடலும் நீக்கப்பட்டது. தக்கனுடைய இப்ப என்ன நல்லா கவனிக்கணும். தக்கனுடைய நிலைப்பாடு என்னன்னா, அவன் ஆணவத்தில் நிலைத்து நின்றான். ஆணவம். தக்கன் என்பவன் எதனுடைய குறியீடுனா, அவன் ஆணவத்துல அவன் ரொம்ப ஆணவமா நம்மளோட ஆணவத்தினுடைய வடிவமாகவே இருந்தான். அதாவது அறியாமை. ஆணவம்னா ஒண்ணும் கிடையாது. சிவபெருமான முழுமையா அறிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பான்? அவன் தரணாகதி அடைஞ்சிருப்பான். சிவபெருமானுடைய முழுமையான அறிவு கிடைக்க விடாமல் ஒரு சக்தி தடுத்தது இல்லையா? அதுக்கு பேர் தான் ஆணவம். ஒரு பொருளை அறிய விடாமல் அறியாமைக்குள்ளேயே நம்மளை வைக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்திக்கு பேரு தான்
ஆணவம். ஆணவத்தினுடைய வடிவமா இருந்தா ஆணவமும் என்ன பண்ணுது? அழிக்கப்பட்டது. ஆனா தக்கனுடைய தலையை அறிந்து திரும்ப என்ன பண்ணாங்க? தக்கன் தலையை அறிஞ்சாச்சு, திரும்ப தலைக்கு பதில் என்ன வச்சாங்க? ஆட்டினுடைய ஆட்டினுடைய தலையை அவங்களுக்கு வச்சாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒண்ணுமே கேட்காத ஆடு என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டே இருக்கும், தலையாட்டிட்டே இருக்கும். ஆடு வந்து தலையாட்டிட்டே இருக்கு எப்பவுமே. தலையை எப்பயுமே இப்படி இப்படி ஆட்டிட்டே இருந்த தக்கன் எது கேட்டாலும் இல்ல நான் வரமாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னவன், அவனை தனக்கு தகுந்த மாதிரி எது கேட்டாலும் சரி சரின்னு சொல்ற மாதிரி தலையாட்டுற மாதிரி ஆட்டினுடைய தலையை அவனுக்கு தலையாக வைத்தார்கள். என்ன? ஆணவத்தை அழிக்க முடியாது, ஆனால் அதனுடைய செயலை குன்ற செய்ய முடியும். அதுதான் இங்க தக்கனுடைய நிலைப்பாடு. ஆணவத்தை அழிக்க முடியாது, ஆனா அது என்ன பண்ண முடியும்? அதனுடைய நிலையை குன்ற செய்ய முடியும். இதே நிலைதான் யாருக்கு? சூரபத்மனுக்கு. சூரபத்மன் என்ன பண்ண? சூரபத்மன் ஆணவத்தினுடைய வடிவமா இருந்தா, அதனால ஆணவத்தை என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. அதனுடைய வலிமையை குன்ற செய்யலாம். அது நம்ம தாக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? குன்ற செய்யலாம். ஆணவத்தை அழிக்கவே முடியாது. அது நம்மள டச் பண்ணாம நம்ம பாத்துக்கலாம். அது அங்கேயேதான் இருக்கும். புரியுதுங்களா? வயரை கட் பண்ணிட்டாலும் என்ன பண்ணோம்? வயரை கட் பண்ணிட்டோம், இருந்தாலும் அந்த வயர்ல என்ன வந்துட்டு இருக்கும்? கரண்ட் வந்துகிட்டு தான் இருக்கும். அதை நம்ம நிறுத்த முடியாது. நமக்கு வர கனெக்ஷனை நமக்கு வர கனெக்ஷன் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுதான் சாமி செய்யறாரு. ஆணவத்தினுடைய பிடியிலிருந்து ஆன்மாவை நீக்குவது, அதுதான் செய்ய முடியுமே தவிர ஆணவத்தை அழிக்க முடியும். அதைத்தான் வந்து நம்மளுடைய தக்கனுடைய வேள்வியும் அதே சமயத்துல நம்மளுடைய சூரபத்மனுடைய நிலையும் காமிக்கும். ஆனா காமன் என்பவன் என்ன பண்றான்? காமன் ஆணவத்தினுடைய வடிவமான்னு கேட்டா இல்ல. காமன் எதுக்காக வந்தான்னா தன்னுடைய கன்மத்துக்காக வந்தான். தன்னுடைய கன்மம், அவன் வந்து செயலுக்காக வந்தான். சொல்லிட்டான், ஏய் நான் வந்து சிவபெருமான் மேல அம்பு விட மாட்டேன். இவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? நீ விடலைன்னா நாங்க உன்னை எரிக்க போறோம், நான் சொன்ன பேச்ச கேட்கல, நாங்க எரிக்க போறோம். விட்டேன்னா இவர் என்ன நினைச்சா? அப்படி காமன் நினைச்சா அப்படி, இவங்க கையால எரியுண்டு சாவதை கூட இறைவனுடைய கடைக்கண் திருவிழி என்பது பிளந்து அதனுடைய நெருப்பிலே இறப்பது என்பது முக்திக்கு சமம். அது முக்திக்கு சமம். அதனால அதை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சொன்னாலும் இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் தன்னுடைய கர்மத்தை செய்தான் யாரு? காமன். அந்த செய்த உடனே காமன் என்ன பண்ணிட்டாரு? அவனுடைய விழித்து எழுந்து அவனை என்ன பண்ணாரு? காமன் தனது உடல் தளர விழித்த அவனுடைய உடல் முழுவதும் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு? கன்மத்தை சாமி என்ன பண்ணிடுவாரு? கன்மத்தை முழுவதுமா அழிச்சிடலாம், ஆனா ஆணவத்தை அழிக்க முடியாது. இந்த மாயையையும் முழுவதுமா அழிச்சிடலாம், கன்மத்தை முழுவதுமா அழிச்சிடலாம். ஆணவத்தை அழிக்க முடியாது, செயலிழக்க வைக்க முடியும். அது நம்ம கிட்ட வேலை பார்க்காத மாதிரி, நம்ம கிட்டதான் வேலை பார்க்காதே தவிர வேறவங்க கிட்ட எல்லாம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கும். அது மாதிரி கொண்டு வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட். அப்ப அதனாலதான் காமனுடைய உடல் எழித்தது கன்மத்திலிருந்து நீக்குவது. கன்மத்திலிருந்து நீங்கணும் அப்படின்னா என்னன்னா இதுதான் பண்ணும். யாரு? நம்ம காமன் செய்தது நம்மளும் செஞ்சாலும் கன்மத்திலிருந்து நீங்கலாம். என்ன? இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தோம், தனக்கு இட்ட கட்டளையை செய்வது என்பது கர்மம். இதைத்தான் நம்மளுடைய மகாபாரதத்துல கர்மயோகம் அப்படின்னு யோகம்னு சொல்றாங்க. இதையே கர்மத்தையே என்ன சொல்றாங்க? யோகம், கர்ம யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது நீ உனக்கு இட்ட செயல்களை நீ திவ்யமாக சுத்தமாக செய்து வந்தால் அதுவே பெரிய தவம்ன்றாங்க. அதுதான் தவம், அதுவே பெரிய யோகம். நீ பெருசா காலை மடக்கி ரேசகம் கும்பகம் பூரகம் அப்படின்லாம் நீ செஞ்சுட்டு இருக்க வேணாம், அதெல்லாம் தேவை. உனக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்களோ, உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அந்த வேலையை சரியா செய்தாலே அதுவே சிறந்த தவம்னு சொல்றாங்க. அந்த தவத்துல நிக்கிறது தான் நாம் செய்த பெரிய நல்ல விஷயம். ஆக அப்போ அந்த தவத்தை தான் செஞ்சா காமன், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு இதுதான் விதிச்சுட்டாங்க, அவ்வளவுதான், அதை நம்ம செஞ்சிடணும். அது யாரா வேணா என்ன வேணா இருக்கட்டும், நாம அதை செய்யறதுக்கு தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய பணியை சரியாக செய்யணும். ஆக தன்னுடைய பணியை நீங்க சரியா செய்ய என்ன ஆயிடும்? உங்க கன்மம் போயிடும், கன்மமே இல்லாம ஆயிடுவீங்க. உங்க பணியை நீங்க ஒரு நாள் சரியா செஞ்சுட்டீங்கன்னா கூட அந்த பணிக்கான பயனாக கன்மம் என்பது குறைந்து விடும், கன்மம் என்பது முழுவதுமாக அழிந்து விடும். அப்படிங்கிறது தான்
நம்முடைய காமனுடைய வரலாற்றிலே நாம் தெரிந்து கொள்கின்றோம். அவனுடைய உடலை முழுவதுமாக அழித்தார். ஆனால் தக்கனுடைய உடலை முழுவதுமாக அழிக்கவில்லை, அதை மடைமாற்றம் செய்தார் நம்முடைய பெருமான் அப்படிங்கிறத சொன்னோம். தலையில வெளித்த செங்கண் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமழல் குருந்தம் மேவிய சீர். அப்பேற்பட்ட செங்கண் நாயகன், செம்மையான கண்களை உடையவன் யாரு? அவன் ஒரு வெளியாலே காமனை எரித்து, ஒரு வெளியாலே நம்முடைய தக்கனுடைய யாகத்தையும் அழித்து, அவனுடைய ஞான வெளியாலே நம்ம எல்லாம் அருளி செய்து கொண்டு இருக்கின்ற பெருமாள் யாருன்னா செங்கன் நாயகன் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவிய. திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமாள் அவன் யாரு? அப்படி திருப்பெருந்துறையில் எங்க உட்கார்ந்து இருக்கான்? செழுமலர் குருந்தம் மேவிய. குருந்த மரத்தடியிலே அதனுடைய மரத்தின் கண் அமர்ந்து பெருமான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அங்கனா அடியேன் ஆதரித்து அழைத்தார். அங்கனா அப்படின்னா என்னன்னா தந்தையேன்னு அர்த்தம். அங்கனா அப்படின்னா தந்தையே. அங்கனா அடியேன் அப்படி. இன்னொன்னு அங்கனா என்பது அந்த நேரத்தில் அப்படின்னு வரும். ரெண்டு அர்த்தம். அந்த நேரத்துல, எந்த நேரத்துல? குருந்த மரத்துல உட்கார்ந்து இருக்க பெருமானே அங்கனா அடியேன் ஆதரித்து, நான் அடியேன் ஆதரித்து அழைத்தேன் அப்படின்னா அதந்துவே என்றருளாயே. நான் யார் மாதிரி இல்ல, நான் தக்கன் அளவுக்கும் பெரியாள் கிடையாது, தக்கன் அளவுக்கு ஆணவம் உடையவனாக இல்லை, அதே அளவுக்கு காமன் அளவுக்கும் கண்மத்தை முழுவதுமாக பற்றியவனாகவும் இல்லை. ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே நீ அருள் செஞ்சிருக்க. சுவாமி தலையறுத்து மீண்டும் ஆட்டினுடைய தலை வைத்தது என்னது? அருள் தானே, அருள் தானே, அது அவனுடைய அருள் தானே. அதே போல காமனுடைய உடலை முழுவதுமாக தன் கண்களினாலே காய்ந்தது என்பதும் அருள் தான். அது அவனுக்கு அருள் தானே தவிர அவனுக்கு. ஆக இந்த இரண்டு பேருக்கும் அருள் செய்த பெருமானே, நான் கூப்பிட்டா நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாம் சுவாமி, அருள் செய்ய நான் இருக்கேன்னு ஒரு அப்படின்னு சொல்லு. சிவபெருமானே அப்படின்னு நான் கூப்பிடுறப்ப நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு செய்தியில, ஏதோ ஒரு வகையில நீ எனக்கு நீ இருக்கின்ற இருப்பை உணர்த்து அப்படின்றது. நீ இருக்கின்ற அந்த இருப்பை உணர்த்து பெருமானே அப்படின்ற வகையில அமைவதுதான் இந்த பாடல். ஆக எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏளவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இறைவனுடைய சக்திகளை ரெண்டு சக்தி உண்டு, மறைப்பு சக்தியும் அருளல் சக்தியும் உண்டு. ஆனா அந்த ரெண்டுக்கும் யாருதான் தலைவன்? சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா சிவபெருமான் தலைவன். சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல, நான் இப்ப சொல்லல, அந்த காலத்துல ரெண்டு மனைவிகள் இருப்பாங்க. ரெண்டு மனைவியில ஒரு மனைவி என்ன பண்ணுவா? இந்த வீட்டுக்காரர் சொல்றதை கேட்பா. அடுத்து இன்னொரு மனைவி என்ன பண்ணுவா? அவ சொல்றதுதான் யாரு கேட்கணும்? வீட்டுக்காரர் கேட்கணும். அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் தலைவன் யாருன்னா அந்த கணவன் தலைவன் கிடையாது. ரெண்டு பேருக்கும் அவன் தலைவன் கிடையாது. என்ன காரணம்னா, ஒருத்திக்குத்தான் அவன் தலைவன், இன்னொருத்திக்கு அவன் தலைவன் இல்லை. ஏன்னா அவ சொல்றதை அவன் கேட்க மாட்டான். இவர் தான் அவர் சொல்றதை கேட்கணும். அப்போ நாயகன்னா யாரு? அவர் சொல்ல நாம கேட்பதுதான் நாயகன், நாம சொல்ல அவர் கேட்பதுதான் தொண்டன். அப்போ ரெண்டு சக்தி சாமி கிட்ட இருக்கு. அப்ப ஒரு சக்தி தான் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு சக்தி அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நம்ம நினைச்சிருவோன்றதுக்காக சாமி என்ன சொல்றாரு? தங்கள் நாயகனே இருவர் தங்கள் நாயகனேன்ட்டார். ரெண்டு பேருக்கும் அவன் தான் நாயகன், நமக்கும் அவன் தான் நாயகன், அந்த இரண்டு சக்திகளுக்கும் அவன் தான் நாயகன். என்ன காரணம்? அவனுடைய ஏவலின் பேர்லதான் ரெண்டு சக்தியும் நிகழும். அவனுடைய ஏவலின் பேர்லதான் இந்த ரெண்டு சக்தியும் நிகழும். அப்படிங்கறதுனால தங்கள் நாயகனே தக்க தக்கன் நற்காமன் தனது உடல் தளர வெளித்த செங்கன் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவியசி அங்கனா அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாய். ஆக பெருமானே, நான் அந்த உலகப் பொருள் எல்லாம் விட்டுட்டனாலதான் என்ன பண்ண முடியல. உலக பொருள் கிட்ட எதுல இருக்க மாட்டோம்? மாயிலையும் இருக்க மாட்டோம், கண்மத்திலும் இருக்க மாட்டோம், ஆப்வியஸா ஆணவமும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த உலக பொருள்ல இருக்கிறனாலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, மாயையும் வருது, கண்மமும் வருது. மாயினா என்ன? மாயினா என்ன சாமி? மாயினா என்ன? தோன்றி நின்று அழியக்கூடியது. தோன்றி நின்று அழியக்கூடியது. பாக்குறது எல்லாமே மாயை தான். நம்ம உலகத்துல பாக்குற பொருள் அனைத்தையுமே மாயை.
ரைட்டு. நம்ம உலகத்துல பாக்குற எல்லா பொருளும் மாயை தானா? இப்ப சிவபெருமானையும் உலகத்துல தான் பாத்துட்டு இருக்கீங்க, அது மாயையா? நம்ம உடலே மாயதான், நம்ம உடலே மாயதான் ஐயா. இல்ல அதான் உடல் மாயை தான். சிவபெருமானே இந்த உடல்ல தான் உலகத்தை இருந்துதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அவன் மாயையா? மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அப்ப மாயைனா என்ன? கருணை புவனங்கள் அத்தனையும் மாயை. இறைவனால் நின்று தோன்றி மறையும் பொருள் அனைத்துமே மாயை. நிலைத்த பொருள் தவிர மற்றது எல்லாமே மாயை தாங்க. எந்த பொருள் மாறுகின்றதோ அது பேர் மாயை, அவ்வளவுதான். அது அழியுது அழியல, அது அப்படியே கூட இருக்கட்டும். ஆனா தன் நிலையில மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம உடம்பு அழிஞ்சிருச்சா என்ன? இதான் 50 வயசாகியும் 60 வயசாகி 70 வயசாகி 90 வயசாகி 100 வயசாகி 120 வயசாகி இருக்கத்தான் போகுது. ஆனா என்ன ஆகுது? பிறந்தவனே இருந்த மாதிரி இல்ல, மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும். அப்படிதானே? ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய மொத்த உடலும் மாறிடுமா. மொத்த உடலும் ஆதி முதல் அந்தம் வரை நம்மளுடைய 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மொத்த உடலும் என்ன பண்ணிருமா அப்படியே முழுவதுமா அப்படியே டூப்ளிகேட், அப்படியே முழுசா புதுசா பிறந்த மாதிரி பிறக்கும். அதனாலதான் அது ஒரு பருவமாக சொல்லப்படுகிறது. அதனாலதான் 12 வயது முடிந்த உடனே உபநயனம் செய்வாங்க. எப்பயுமே 12 வயது முடிந்த உடனே உபநயனம் செஞ்சு அவங்களுக்கான அந்த இது, ஏன்னா புதிதாக பிறந்தவர்களாக அவங்கள பாதிப்பாங்க. அது மாதிரி 5, 12, 60, 6, 12, 72 அப்படின்னு அந்த 12, 12 அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம ஒவ்வொரு 12லையும் ஒரு செய்திகள் செய்யணும்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ எந்த பொருள் மாறுகின்றதோ அவை அனைத்தும் மாயை. அந்த மாறுகின்ற பொருளோடு நாம் ஒரு செயல் செய்தோம்னா அது பேரு கண்மம். இந்த 2 பொருளையும் பொருளுடைய தன்மையை புரிந்து கொள்ள விடாமல் தடுப்பது நம்முடைய ஆணவம். இப்போ இது மாயை நமக்கு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள கொண்டு போகுதா? உள்ளுக்குள்ளேயே டச் ஆகுது. எல்லாம் சொல்றோம், சித்தாந்த வகுப்பு போயிட்டோம், அது சித்தியார் படிச்சாச்சு, சிவியான போதம் படிச்சாச்சு, உண்மை விளக்கம் படிச்சாச்சு, எல்லா சாத்திர நூல்களையும் படிச்சு மாயைனா என்னன்னு அட்டகாசமா நமக்கு டெபினேஷன் தெரிஞ்சாலும் அது எந்த அளவுல இருக்கு? நாக்களவுல தானே இருக்கு. உயிர்ல போய் கலந்துருச்சா? உயிர்ல போய் கலந்துருச்சு மாயை, இதுதான் இந்த உயிருக்கு புரிஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணிரும்? காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வலிக்கேன்னு ஒரு தடவை படிச்சவன என்ன ஆயிட்டாரு? மொத்த அந்த விஷயத்தையும் கடந்து துறவுக்கு போயிட்டாரு நம்முடைய பட்டினத்தடிகள். அப்போ அந்த வார்த்தை மாயை என்ற பொருள் உயிருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம், பல சித்தாந்த பயிற்சி பட்டறைகள் போயிட்டோம், நிறைய பட்டங்கள்லாம் வாங்கிட்டோம். ஆனாலும் கூட இந்த மாயை என்பதை உணர்வதற்கு தடுக்குது இல்லையா? அது தடுக்கிறதுக்கு தான் ஆணவம். அது மாயை முழுசா நம்ம என்னன்னு உயிருக்கு போக விடாம, உயிருக்கு உணர விடாம ஒரு சக்தி, ஒரு ஜட சக்தி அதை தடுத்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த தடுப்பு சக்திக்கு பேர் தான் ஆணவம், கண்மம், மாயை என்ற இது எல்லாம். ஆனா ஆணவம், கண்மம், மாயை இருக்குல்ல, அது பேர் தான் ஆகமம் சொல்லுவோம். ஆகமம் ஆணவம், கா கண்மம், மாயை. அப்ப ஆகம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆணவம், கண்மம், மாயையில நாம முதல்ல அழிக்க வேண்டியது இதுதான், மாயை தான். அதனாலதான் சாமி மகாமாய சுத்தின்னு சொல்றாரு. மாயை அழிச்சாதான் கண்மம் நீங்கும். மாயை கண்மம் நீங்கிருச்சுன்னா ஆணவத்தினுடைய பிடியிலிருந்து விளைகிறோம். அவ்வளவுதான், நம்ம கிடையாது. அப்போ இந்த மாயையை நம்ம என்ன பண்ணணும்? நீக்கணும்னா சும்மா மாயை பத்தி எல்லா பொருளும் மாறுகின்ற பொருள் அனைத்துமே மாயை தான். அது அடியணும்னு அவசியம் இல்லை, அது மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, நினைச்சு பாருங்க, இந்த உடல் பஞ்சபூதத்துல இருந்தது, நல்லா சாப்பிட்டு கொழுத்தது, அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் தூக்கி எரிச்சிட்டோம். எரிச்சோடனே என்ன ஆயிடுச்சு? இந்த உடல் என்ன ஆயிடுச்சு? சாம்பலா மாறிட்டு தவிர அழியல. சாம்பல் என்னவாகுது? மண்ணோட கலக்குது. அப்போ மண்ணுல பிறந்த உயிர் மண்ணுக்குள்ளே போகுது. அப்போ நமக்கு அந்த உடல் அழியுதான்னு கேட்டா அழியல. உடல் என்னவா மாறிடுச்சு? சாம்பலா மாறிடுச்சு. அப்போ வேற பொருளா மாறுதலுக்கு பேரு தான் மாயை. அப்போ நம்ம நினைச்சு பாருங்க, எல்லா பொருளும் மாறுதலுக்குள்ளேயே இருக்கு. ஆனா என்னைக்கும் மாறாத ஒருவன் யார் அப்படின்னா அவன் நம்முடைய சிவபெருமான் ஒருவன் தான். நம்ம அவன் மனசு உள்ளுக்குள்ள போய் உணர்ந்து மாயை இந்த உயிர் உணர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? எந்த பொருள் மீதும் நமக்கு என்ன வராது? பற்று வராது. எந்த பொருள் மேலையும் கோபம் வராது.
எந்த பொருள் மேலையும் காமம் வராது, குரோதம் வராது, மதம் வராது, லோபம் வராது, மோகம் வராது, ஆச்சரியம் வராது. ஆக இந்த உயிருக்குரிய 6 நோய்களும் நீங்கிடும். அப்போ மாயையினுடைய தன்மையை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மிகச்சிறந்த நிலைக்கு போக முடியும். மாயை கெடுத்து கண்மம் அழியணும், கண்மத்துக்கு அடுத்து ஆணவப்படியிலிருந்து நீங்கணுங்கிறது தான் சுவாமி இந்த பாடல்ல பல குறிப்புகள் மூலமாக நமக்கு தந்திருக்காரு. இந்த 3வது பாடல் இதனோடு நிறைவடைகின்றது. எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏழவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்க நல் காமன் தனதுடல் தளர வெடித்த செங்கன் நாயகனே திருப்பெருந்துறையிலே செழுமல குருந்தம் மேவியசி அங்கனா அடியே ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே அப்படின்னு இந்த பாடல் முடிகின்றது. நம்ம அடுத்தபடியா 4வது பாட்டுக்கு போகலாம். 4வது பாட்டு கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய அப்படிங்கிற பாடல் யாராவது பாடலாம் அமைச்சலாம். பாடுங்க. சாந்தியம்மா பாட முடியுமா? புஷ்பம் பாடும். கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்பட என்ன வியன் தளல் வெளிப்பட்ட எந்தாய் திமில நான் மறை சேர்த்திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அது என்றலை அருளாயே அது அதந்துவே என்றருளாயே. சிவாயனம். அருமை அருமை அருமை. ஜானகியம்மா பாடலாம். பாடுங்கம்மா. பாருங்க. திருவடி வணக்கங்க ஐயா. கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்பட என்ன வியன் தழல் வெளிப்பட்ட எந்தாய் திமேல நான் மறை சேர்த்திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அமலனே அடியே ஆதரை தழைத்தால் அறிந்துவே என்று அருளாயே அமலனே அடியேன் ஆதரை தழைத்தால் அறிந்துவே என்று அருளாயே. நன்றிங்க ஐயா. சாந்தியம்மா பாடலாம். சாந்தியம்மா. சுவாமி. சிவாயனம் ஐயா. திருவடி வணங்கிறேன். கமலன் கார்முகில் நிறத்து கண்ணனும் விமலனே எமக்கு வெளிப்பட என்ன வியன் தழல் வெளிப்பட்ட எந்தாய் திமில நான் மறை சேர்த்திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதிந்துவே என்று அருளாயே என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். அருமை 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 சுவாமி. சிவசு கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய. இப்போ இந்த கமல நான்முகனும் அப்படின்னா பிரமன், கார்முகில் நிறத்து கண்ணன் யாரு? திருமால். நன்னுதற்கரிய, நன்னுதல் அப்படின்னா தெரிந்து கொள்வது. இவங்க 2 பேரும் தெரிந்து கொள்வதற்கு அரியவனாக இருந்தவன் யாருன்னா சிவபெருமான். இவங்கனாலேயே தெரிஞ்சுக்க முடியல. கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே அப்படின்ற என்ன காரணத்தினால இவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியல? இந்த நான்முகனுக்கும் இந்த கார்முகில் நிறத்து கண்ணனுக்கும் என்ன காரணத்தினால தெரிஞ்சுக்க முடியல? அவங்க பார்க்கவே இல்லைன்றாங்க. ஆணவத்தினால இருந்தாங்க. என்ன ஆணவத்துல இருந்தாங்க? நான் தான் பெரியவன் அந்த மாதிரி நீ
உன்னை விட நான் தான் பெரியவன், என்னை விட நீ தான் பெரியவன், அந்த மாதிரி ஆணவமா இருந்தாங்க ஐயா. சரி, நான் பிரம்மன் வழிபட்ட தலம் எது? பிரம்மாபுரம், திருப்பிரம்மாபுரம் இல்ல, அதுதான் சீர்காழி. சீர்காழி தானே. திருமால் வழிபட்ட தலம் எது? திருமால் தன்னுடைய கண்களை இடந்து அப்படி வழிபட்ட திருவேலிமலை. அப்ப திருவேலிமலையில சக்கர முடுக்க சாமி வந்தா அப்படி. அதே போல பிரம்மபுரத்துல தோடுடைய செவியன் விடையேறிவோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான். யாரு? ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. அருள் செஞ்சிருக்காரு, அதான் அண்டர்லை முடியும். வந்தாரா வரலையான்னு சொல்லிடாரு. அதுல அருள் செய்த பீடுடைய பிரமா புறமேவிய பெம்மா இவனன்றே, பெம்மான் இவனன்றே. யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்றப்ப எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணோம்? இவரு போன மாதர் சங்கத்துக்கு ஒரு 3.5 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தவருங்க அப்படின்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண என்ன அர்த்தம்? நம்மளுடைய சங்கத்துக்கும் அவர் என்ன பண்ணுவாரு? காசு கொடுப்பாருன்னு அர்த்தம். இன்ட்ரடியூஸ் பண்றப்பவே ஐயா எச்ச கையில காக்கா வர கஷ்டப்பட்டாருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகா, இந்த ஆளு கிட்ட போனா எதுவுமே கிடைக்காது. அதனால நம்ம சுவாமி நம்மளுடைய ஞான சம்பந்தத்தை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. யார? சிவபெருமான நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த பாட்டை தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதுக்கு முன்னாடி வேற பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணல, அந்த பாட்டை தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த மாதிரி இவன் யார் தெரியுமா? இவன் பாக்குறதுக்கு பைத்தியம் மாதிரி இருப்பான். யாரு? சிவபெருமான் பாக்குறதுக்கு தோடுடைய செவியன். ஒரு பக்கம் தோட போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் குலைய போட்டு யாராவது போடுவாங்களா? 2 பக்கமும் ஒரே தோட போடணும். இவன் என்ன பண்ணுவான்? ஒரு பக்கம் ஒரு டிசைன் போட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு டிசைன் போட்டுக்குவான். தோடுடைய செவியன் தூவன் தலையில மதிசூடி இருப்பான், காடுடைய சுடலை பொடியெல்லாம் பூசி இருப்பான், இது எல்லாம் பண்ணிருப்பான். பாக்குறதுக்கு ஒரு மார்க்கமா தான் இருப்பான். ஆனா யார் தெரியுமா? ஏடுடைய மலரான் பிரமன் வழிபட்டு முனைநாள் பணிந்தது. முனைனா அது முன்னாடி பல பிறவைகள் முன்னாடி பணிந்து ஏற்றும் போது அருள் செய்தவன். இங்க அருள் செய்த பீடுடைய, பீடுனா அந்த பெருமையுடைய பிரம்மாபுரத்துல இருக்கக்கூடிய ஈசன் எங்களுடைய சிவபெருமான்னு யார் இன்ட்ரடியூஸ் பண்றா? நம்முடைய ஞான சம்பந்தர் நமக்கு சிவபெருமான பிரமனுக்கு அருள் செய்தவர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ற. அப்போ பிரமனுக்கு அருள் செஞ்சிருக்காரு, திருவேலிமலையில சக்கரம் வாங்கியிருக்கா அப்படி. ஆனா அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றமே இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சனாலதான் சாமியை கூப்பிட்டுருக்காங்க. கரெக்டு தானே? நம்மளும் என்ன பண்றோம்? சாமி வழிபாடு செய்ய தெரிஞ்சுக்கிட்டோம், அவன் திருவடிதான் முக்கியம் தான் வழிபாடு செய்ய. அவர்களும் அப்படிதான் செஞ்சாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம்தான். நம்மளுடைய அந்த பிரமாபுரத்துல மூங்கிலாக நின்று வழிபாடு செய்துட்டு இருந்தா யாரு? அந்த பிரம்மாபுரத்தை சுத்தி மூங்கிலாக நின்று வழிபாடு செய்துட்டு இருந்தா யாரு? இந்திரன் மூங்கிலாக நின்று வழிபாடு செய்துட்டு இருந்தான். அதுக்குனாலதான் அதுக்கு பேர் என்ன புறம்? வேணுபுரம்னு பேரு. வேணுன்னா மூங்கில்னு அர்த்தம். வேணுகோபாலன் சொல்லுவோம். வேணுகோபாலன் கேள்விப்பட்டீங்கன்னா கைகள்ல புல்லாங்குழல் மூங்கிலை கொண்ட கோபாலன், அதனால வேணுகோபால். வேணு அப்படின்னா மூங்கில்னு அர்த்தம். அதனால வேணுபுரம்னு எதுக்கு பேர் உண்டு? சீர்காழிக்கு பேர் உண்டு. அப்போ அப்படி நிற்கும் போது என்ன ஆயிடுச்சு? நந்தவனத்துல ஜனம் என்ன பண்ணுவான்? பகல் பூரா என்னவா நிப்பான்? பயந்துகிட்டு. யாருக்கு பயந்துகிட்டு? சூரபத்மன் பயந்துகிட்டு யாரா நிப்பான்? மூங்கிலா நிப்பான். இரவெல்லாம் போய் நந்தவனத்துல இருந்து மலர்களை பறிச்சுட்டு வந்து தினமும் சிவபூசை பண்ணுவான். யாரு? இந்திரன். இந்திரன் சிவபூசையை நிறுத்தினதே இல்லை. அதனாலதான் இந்திரன் யாருக்கிட்டையும் கடத்த கையில மாட்டவே இல்லை. எந்த நீங்க தப்பிச்சுக்கோங்க, நீங்க என்ன தப்பு பண்ணாலும் மாட்டிக்க மாட்டீங்க. எப்போ சிவபூசை பண்ணீங்கன்னா, நீங்க சிவபூசையை விடாம செஞ்சீங்கன்னா என்ன தப்பு பண்ணாலும் மாட்டிக்க மாட்டீங்க. ஆனா அந்த வலி உண்டு, வலி வேதனை எல்லாம் இருக்கும். எது? தப்பு பண்ணதுக்கான வலி இருக்குல்ல. சிவபூசை தானே பண்ணிருக்காரு. யார் சிவபூசை பண்ணா? இந்திரன் சிவபூசை தான் பண்ணா அப்படி. ஆனா மாட்டிக்கலையே தவிர என்ன பண்ணாரு? மறைஞ்சு வாழ்றது, அங்க நின்று பாடுறது, பயந்து நிக்கிறது அப்படின்னு எல்லா வழி வேதனைகளும் இருந்தார்.
சிவபூசை பண்ணாரு, ஆனா வலி வேதனைக்குள்ளேயே இருந்தாரு. என்ன சிவபூசை பண்ணா என்ன வலி வேதனைக்குள்ளேயே இருப்போம்னா அப்புறம் எதுக்கு சிவபூசை பண்ணிக்கிட்டு கேட்கலாம்ல நீங்க. சிவபூசை நம்ம என்னென்ன டிசைன்ல பண்றோமோ அந்தந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரிதான் சாமி அருள் செய்வார். சிவபூசை காமன் தான், ஆனா என்ன இன்டென்ஷன்ல பண்றா அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற இன்டென்ஷனுக்காக சிவபூசை பண்ண. அப்படி யாரு தன்னுடைய பழி பாவம் போக்குவதற்காக சிவபூசை பண்ணார் இந்திரன். அதனால அதுக்கு பழி பாவம் போகுமே தவிர அதுக்கான வினை பயனை நீக்க மாட்டேன். நீங்க வினை பயனை நீங்கணுன்றதுக்காக சிவபூசை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, வினை பயனை நீக்குவார். எதுக்காக சிவபூசை பண்றோம்னு இருக்கு, ஒரே சிவபூசை தான். என்ன காரணத்துக்காக பண்றோன்றத பொறுத்து உங்களுக்கு அருள் கிடைக்கும். நீங்க கார் வேணும்னு சிவபூசை பண்ணீங்கன்னா காரும் கொடுப்பா அப்படி. நீங்க சிவமே வேணும்னு சிவபூசை பண்ணாலும் சிவம் கொடுப்பா அப்படி. திருவேலிமலையில இருந்த அந்த சுவாமி யாரு? திருவேலிமலையில இருந்த நம்மளுடைய திருமால் கண்களை இடந்து அப்படி சிவபெருமான வேண்டி விரும்பி கேட்டதெல்லாம் அந்த சிவபூசை எதுக்காக பண்ணாரு? கேவலம் அந்த சக்கரத்துக்காக பண்ணாரு. சக்கரத்தை வாங்கும்போது நம்ம சக்கரம் கையில தானே கொடுப்பான். யாரு? சிவபெருமான் கையில தானே கொடுப்பான். சக்கரத்தை கையில தானே கொடுக்கணும். அப்படி கையில கொடுக்குறப்ப நம்மளால என்ன பண்ணிருக்கணும்? சக்கரத்தை தட்டி விட்டு அவன் கையை பிடிச்சிருக்கணும், இல்லாட்டி வந்தவன் காலை பிடிச்சிருக்கணும். அத ஏன்னா சக்கரம் இன்னைக்கு இருக்கும், இல்லாம போகும். ஆனா சிவபெருமானுடைய அருள், சிவபெருமான் என்பவர் என்றும் நிலைத்திருப்பான்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா எதை கேட்டிருப்பா அப்படி? யார கேட்டிருப்பா அப்படி? யார கேட்டிருப்பா? சிவத்தையே கேட்டிருப்பார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. எனக்கு ஒன்னும் தேவையில்லை சாமி, நீதான் வேணும்னு மணிவாசகரை போல கேட்காத வரை நாமெல்லாம் யாரு? நன்னுதற்கரியவர்கள். சிவபெருமானை நன்னுதற்கரியவர்கள். சிவபெருமானை புரிஞ்சுக்கிட்டவங்கன்னு யார சொல்லலாம் அப்படின்னா, சிவபெருமானை தெரிஞ்சுக்கிட்டவங்கன்னு யார சொல்லலாம்னா, யாரெல்லாம் சிவபெருமானை பரிசாக கேட்கின்றார்களோ அவர்கள்தான் சிவபெருமானை புரிந்து கொண்டவர்கள். சிவபத்து கூட பழகலாம், வச்சுக்கலாம், கூடவே இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா சிவத்தை தவிர மத்த பொருளை அவன் சிவத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் சிவத்தை தவிர மத்த பொருளை கேட்கிறான்னா அவன் சிவத்தை புரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம். கரெக்டா இல்லையா? அதுதான் அந்த புரிஞ்சுக்காம இருக்கிற பேர் தான் அறியாமை. அந்த அறியாமையில நிக்கிறனாலதான் யாரும் கமலநான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே. அப்போ நீங்கெல்லாம் நன்னுதற்கரியவர்களா இல்ல கண்ணுதற்கரியவர்களா? அது சொல்லுங்க. நீங்க எல்லாம் என்ன மாதிரி? இப்ப நம்மள சொல்லிக்கலாம். நமக்கு சிவத்தை தெரியும், சிவத்துக்கு நம்மள தெரியும், ரெண்டு பேருக்கு தெரியும். எனக்கு போய் திடீர்னு ஒருத்தர் வந்து எப்பா ஆனந்து நன்னுதற்கரிய விமலனே அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன இருந்தாலும் சிவகாசன கிளாஸ் எடுத்தா அப்படி, சாமியை கும்பிட்டா அப்படி, நெத்தில பட்டைய போட்டா அப்படி, ஆனாலும் அவனுக்கும் நன்னுதற்கரியன்னு சாமி சொல்றா அப்படி. என்ன ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஆனந்த சிவபூசையில் என்ன கேட்கிறான்? எனக்கு வீடு வேணும் சாமி, காரு வேணும் சாமி, எனக்கு நல்ல பதவி வேணும் சாமி, எனக்கு வந்து ஒரு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வேணும் சாமி, நான் பணத்தை இப்படி சிவத்தை தவிர மத்த எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தா நான் சிவபூசை செய்திருக்கேன்னு அர்த்தமே கிடையாது. நான் சிவத்தை அறியாதவன். புரிஞ்சுதுங்களா? இப்ப புரிஞ்சுதுங்களா? ஏன் கமலனும் நன்னுதற்கு அறியவன்னா, பல சிவபூசை செய்தாலும் கூட அவர்கள் பல பிறவிகள் தோறும் சிவபூசைகள் செய்தாலும் கூட அந்த சிவபூசையினுடைய பயனாக எதை கேட்கல? சிவத்தை கேட்காத வரை அவர்கள் அனைவருமே நன்னுதற்கரியவர்கள், சிவத்தை நன்னுதற்கரியவர்கள். புரியுதுங்களா? அப்போ உங்களுடைய சிவத்தை நீங்க உங்களுக்கு சிவபெருமான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். நீங்க என்ன சொல்லணும்? தெரியுமான்னு கேட்கிறேன். சிவபெருமான் உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியுங்க, தெரியும் அப்படின்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சிவபூசையில சிவத்தை தவிர வேற எதுவும் தேவையில்லைன்னு கேட்டா மட்டும்தான் எனக்கு சிவபெருமான் தெரியும்னு சொல்றக்கூடிய தகுதி நமக்கு இருக்கு. சும்மா போய் மனசுக்குள்ள இருக்கான் எனக்கு வந்து இது வேணும் அது வேணும், இருந்தாலும் ஆனந்த சொல்லிட்டானே படுபாவி, அது கேட்கலாம் இது கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்,
இந்த படுபாவிக்கு எப்படிதான் தெரியும் தெரியல. நேத்துன்னு பார்த்து இனிமே சிவபெருமான்ட்டு சிவபூசை எதுவும் கேட்க கூடாது, சிவனை மட்டும்தான் கேட்கணும்ட்டானே, என்ன பண்றது, சரி போயிட்டு உட்காந்து கேட்பான். அந்த மாதிரி கேட்கறது கிடையாது. ஊனுருக உயிர் உருக அவனை அன்றி மற்றொரு பொருளின் மீது நாட்டம் இல்லாது சிவமே கருமமாக, சிவமே காமமாக, சிவமே அருமையாக, சிவத்தையே தன்னுடைய உடல் பொருளாக கொண்டு சிவபெருமானை மட்டும் நின்று வேண்டி கேட்கின்ற வகையில நம்முடைய சிவபூசை அமைந்தது என்றால், அப்படி ஒரு நாள் சிவபூசை பண்ணாலும் சிவம் அப்படி டஸ்ன்னு தோன்றுவாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல தோன்றுவார். ஒரு நாள் அந்த நம்ம இதுல முதல்வன் படத்துல இவன் நம்ம இது வேற என்ன ரகுவரன் சொல்ற மாதிரி, ஒரு நாள் நீ வந்து முதலமைச்சராக இருந்து பாடுற மாதிரி, ஒரே ஒரு நாள் அந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு நாள் உயிர் உருக ஊனுருக அன்னை பராசக்தி மாதிரி அவதான் என்ன பண்ணா, எப்பா உன்னை தவிர எனக்கு என்ன ஒண்ணு வேணான்னு கேட்டவ யாரு? அன்னை பராசக்தி உன்னை தவிர எனக்கு ஒண்ணு வேணான்னு கேட்டவ. முருகப்பெருமானும் சிவபூசை செஞ்சு உன்னை தவிர எனக்கு ஒண்ணு வேணான்னு கேட்டவரு. விநாயகரும் நம்மளுடைய அக்னி வீரபத்திரர், அகோர வீரபத்திரர் எல்லாரும், இவங்க எல்லாம் அந்த 5 பேரும் சிவபூசை பண்ண உன்னை தவிர எனக்கு வேற வேணாம்னு கேட்டனால இந்த 5 பேரும் சிவமும் ஒண்ணு. மணிவாசகரும் அப்படி கேட்டார், உன்னை தவிர எனக்கு வேற வேணாம்ப்பா, உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை, நீதான்ப்பா எல்லாமே நான் கேட்டனால மணிவாசகரும் சிவபெருமானும் ஒண்ணுதான். சப்போஸ் நீங்களும் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா நீங்களும் சிவபெருமானும் ஒண்ணு. நம்மளுடைய விசார சருமர் வந்து எப்படி இருக்காரு, சிவபூசை பண்ணிட்டு இருக்காரு. இங்க அந்த ஆற்றங்கரையில சிவபூசை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் அன்பினாலே நிறைத்து செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பூசையினுடைய பூசையில ஏதாவது கேட்கிறாரா, சாமி எனக்கு அது வேணும் இது வேணும், அந்த பூசையில ஏதாவது கேட்கிறாரா? விசார சருமர் பூசனை பண்றாரு இல்லையா, ஏதாச்சும் எதுவும் கேட்கிறார். சிவபெருமான் ஒன்னதான் கேட்டாரு. அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது சிவபெருமான் வச்சிருக்கிற அந்த பால் குடத்தை காலில் தட்டி விட்டவொடனே என்ன பண்றாரு, கையில வச்சிருக்கிற தொரட்டி கம்பை தான் தூக்கிடுது. தொரட்டி கம்பை தூக்கி எறிஞ்சா என்ன ஆகும்? என்ன நார்மலா தொரட்டி கம்பை தூக்கி எறிஞ்சா என்ன ஆகும்? கம்பு தான் காலில் விடும். அந்த தொரட்டி காலில் கொத்துனா கூட காலை வெட்டாது இல்ல, வெட்டாது. ஆனா தூக்கி கையில எடுத்தவர் யாரு? விசார சருமர். எறிகிறாரு, தொரட்டி கம்பு என்னவா மாறிடுது, மழுவா மாறுது. அப்போ யார் மழு எறிய முடியும்னா சிவபெருமான் தான் மழு எறிய முடியும். அப்போ யாரா மாறி இருக்காரு? அவர் உள்ள உட்கார்ந்து இருந்தவர் விசார சருமர் சிவமாவே மாறி இருக்காரு. அதனாலதான் அவர் எரிந்தது உடனே அது என்னவா மாறுச்சு, அது மழுவாக மாறி போய் அவருடைய காலை அறிந்தது. என்ன தெரியுது இதுல இருந்து? சிவபூசை பண்ணும்போது சிவம் மட்டும்தான் வேணும்னு நீங்க தவம் செஞ்சாலே போதும், நீங்க சிவமாம் தன்மை பெற்று விடுவீர்கள். நீங்க சிவமாவே இருப்பீங்க. சிவபூசை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வேற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, அந்த சிவபூசையில நீங்க சிவம் மட்டும்தான் வேணும்னு உட்கார்ந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன தொட்டாலும் நடக்கும், நீ என்ன சொன்னாலும் சிவம் தானே, நீங்க சிவம் தானே. அதனால அப்போ யாரு சிவத்தை அறிந்தவர்கள் அப்படின்னா, இப்போ தங்கத்தினுடைய மதிப்பு தெரிந்தவர்கள் யாரு அப்படின்னா, தங்க குடம் கிடைச்சிருக்கு என்ன பண்ணுவோம், தங்க குடம் கிடைச்சிருக்கு என்ன பண்ணுவோம், தங்கத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியும் என்ன பண்ணுவோம், கடைக்கு கொண்டு போவாங்க, நகை கடை கொண்டு போய் வித்துருவோம், வித்து ஏதோ பண்ணிக்கிறோம். அதை கொண்டு போய் தண்ணி பிடிச்சு தூக்கிட்டு இருப்போமா, தண்ணி எடுத்து தங்க குடத்துல தண்ணி எடுத்து தூக்கிட மாட்டோம். தங்கத்தினுடைய அருமை தெரிஞ்சிருந்தா அது தெரிந்தவர்கள் தங்கத்தை கையில வச்சிருக்க மாட்டாங்க. அது போல சிவனை அறிந்தவர்கள் மற்ற பொருளை கையில வச்சிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சிவனை அறிந்தவர்கள் மற்ற பொருளை நீங்க மற்ற பொருளை கையில வச்சுக்கிட்டு சிவபூசை பண்றீங்கனாலே உங்களுக்கு சிவபெருமானம் தெரியாதுன்னு தான். அப்ப இவ்வளவு நாள் தெரியாம இருந்துட்டோமா, இனிமே என்ன பண்ணலாம்? இனிமே நாம சிவபெருமானை அறிந்தவர்கள் அப்படின்னு காட்டணும்னா நம்ம சிவபூசையில எப்பா நீ வா, ஒன்ன தவிர எனக்கு வேற வேணாம், ஓ மடியில நான் உட்காடுறேன், இல்ல ஏன் மடியில நீ வந்து உட்காரு, எனக்கு அதான் வேணும், வேற எதுவும் என்னை விட்டு பிரிஞ்சு போகாத, என் கூடவே நீ இருக்கணும் அப்படின்ற ஒரு உரைப்புல நாம் செய்கின்ற அந்த சிவபூசை தான் சிவத்தை அறிந்தவர்கள் என்று சொல்வதற்கு சமம். செய்வோமா அந்த சிவபூசை செஞ்சிருவோமா? நாளை காலையில இதுதான் இந்த ஆளா நம்மளான்னு பாத்துருவோம், காலையில் சிவபூசை யோ நீதாயா வேணும்,
நீ வர்ற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன். அந்த படத்துல ஆதிபராசக்தி படத்துல சுருளி சொல்லுவாரு பாருங்க, நீ வர்ற வரைக்கும் எந்திரிக்க மாட்டேன், நான் தண்ணிக்குள்ள குதிச்ச உடனே சாமி வந்துருவான், அவன் அம்பாள் வந்துருவான். அந்த மாதிரியான ஒரு ஆழ்நிலை பக்தியில போயிட்டு சரி இப்படி வச்சுக்குவோம். நம்ம பொய்யா கூட வேண்டுவோம், மனசுக்குள்ள 1000 இருந்தாலும் சரி, இப்ப நீ தான்ப்பா வேண்டும். ஆனா அது அந்த பொய் என்ன ஆயிடும், ஒரு நாளைக்கு மையாயிடும். இதுதான் சாமி சொல்றாரு, நாடகத்தால் உன்னடியார் போல் நடுவே நடித்து முடிங்க யாருங்க, நாடகத்தால் உன்னடியார் போல் நடுவே நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையிறாத அன்பெனக்கு ஊடகத்தை நின்றொருக அடியேன் எம்பெருமானே நம்ம வருங்கயா. அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையறக்கென் ஊடகத்தில் நின்றுருக தந்தருள் எம் உடையானே நின்றுருக தந்தருள் எம் உடையானே. திருச்சிற்றம்பலம். சாமி நான் நடிக்கத்தான் வந்திருக்கேன், நாடகம் படிக்கிற மாதிரி நெத்தியில திடீர போட்டு எல்லா அடியாருமா நடிக்க வந்தேன். நீ என்ன பண்ணு, இந்த ஊடகம் உருகிற அளவுக்கு எனக்கு அன்பை மட்டும் கொடுத்துட்டேன்னா இந்த உண்மையான அடியார்கள் லெவலுக்கு நான் வந்துருவேன். நடிக்கத்தான் வந்தேன் சுவாமி, ஆனா நீ எனக்கு என்ன கொடுத்து அந்த நடிப்புக்கு நடிக்கவாச்சும் செஞ்சேன்ல, அந்த நடிப்புக்கு நீ ஏதாவது ஒரு ரிவார்டு கொடுக்கணுமா இல்லையா? நான் உண்மையானவன் கிடையாது, நான் பொய்யாத்தான் வந்தேன், நடிக்கத்தான் செஞ்சேன். ஆனா அந்த நடிப்புக்கு நீ ஒரு கூலி கொடுக்கணுமா இல்லையா? சாமிகிட்ட கேட்கிறாரு, நடிப்புக்கு ஒரு கூலி கொடுக்கணும். அது என்ன கூலி தெரியுமா? என் மனசுக்குள்ள நினைச்ச உடனே உண்மையா உருகிற மாதிரி ஒரு நினைப்பை கொடுத்துட்டேன்னா அதுதான் கூலின்றாரு. அப்படி உண்மையா உருகிட்டு அவர் என்ன அடியார் ஆயிடுவாரு, மெய்யடியாரா மாறிடும். நாடகத்தால நடிக்க வந்தாலும் கூட அவர் ஊடகத்தை நின்று உருகக்கூடிய அந்த மனத்தை வேண்டுவது போல சிவபெருமான்ட்டு நம்ம கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, என் ஊடகத்துல இன்னும் உருக்குப்பா, உட்காந்து அவனை நமச்சிவாயன்னு சொல்றப்போ, நமச்சிவாயா அப்படின்னு சொல்றப்ப கண்கள் இருந்து கண்ணீர் பெருகி பெருமானே இந்த அவனை செஞ்ச அத்தனை நல்ல விஷயங்களையும் யோசிச்சு, நல்ல உடம்பு, நல்ல கணவர், நல்ல குழந்தைங்க, நல்ல சூழல், நல்ல விஷயம் இத்தனையும் கொடுத்திருக்கேன், இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்திருந்தா கூட வாழ்நாள் முழுக்க நான் உனக்கு தவங்க, ஆனா இத்தனையும் கொடுத்திருக்க பெருமானே, இன்னும் நான் உன்னை கேட்காம உலகத்துல இருக்கக்கூடிய என் பிள்ளைங்களுக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் எங்க வீட்டுக்கும் எங்க நாட்டுக்கும் உள்ள பொருளையே கேட்டுட்டு இருக்கேன், இன்னும் இதெல்லாம் தந்த உன்னை கேட்கறதுக்கு எனக்கு மனசு வரமாட்டேங்குது, அந்த மனசை எனக்கு கொடுப்பான்னு சாமி கிட்ட கேளுங்க, வேற ஒண்ணும் இல்ல. சாமி எனக்கு சிவபூசையில ஒன்ன மட்டும் கேட்கிற மனசை கொடுன்னு கேட்டுட்டே இருங்க, கொடுக்க போலாம். அப்படி கொடுத்துட்டான்னா சிவபெருமானை அறிந்தவர்களாக மாறிவிடும். அதனாலதான் நான்முகனுக்கு சிவபெருமான் பிரத்யட்சமா அருள் செய்தாலும், திருமாலுக்கு சிவபெருமான் பிரத்யட்சமா அருள் செய்தாலும் கூட அவர்கள் இருவரையும் நன்னுதற்கரியவர்கள் சொல்றோம். காரணம், அவர்கள் இருவரும் ஒரு முறை கூட சிவத்தை கேட்கவில்லை. ஆனா இனிமே நம்முடைய பூசணையில நாமளும் அப்படியே இருந்தோம்னா நமக்கும் பிரமனுக்கும் வித்தியாசம் இல்லை. நாமும் திருமாலும் வேற இல்லை, வேற பொருளையே கேட்டுட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா அப்ப நம்ம சிவபூசையில பெருமானே வந்திருப்பா வடிவேலும் திரிசூலம் தோன்றும் வளர்மதியும் பிறை முதலும் தோன்றும் அப்படின்னு நீங்க அந்த நிலைமையில உட்கார்ந்து படிக்க அப்படியே தோன்றிக்கிட்டே இருப்பார் சுவாமி. அப்படியே அவனுடைய ஒவ்வொரு உருவங்களும் அங்க அடையாளங்களும் அப்படியே தோன்றிக்கிட்டே இருக்கும். என்னைக்கு நம்ம மனசுல முழு நினைப்பா சிவம் வேணும்னு நினைக்கும் போது சிவம் முழுமையா பூரணமா தோன்றுகின்ற நமக்கு அருள் காட்சி தருவாரு. அந்த நாள் இன்றைய தினம் நம்ம ஐப்பசி சதுர்த்தசியில சிவபெருமான என்ன பண்றோம், நீ மட்டும்தான் வேணும், உலகத்துல சோறு மட்டும்தான் வேணும்னு நினைச்சோம். இந்த சோத்து தான் நமக்கு எல்லாத்தையும் மாயை உருவாக்குச்சு. கடைசியில் அந்த சோறு தான் இறைவன் உணர்ந்து அவனை வழிபாடு செய்கின்ற வகையில் அமைவதுதான் இன்றைய அன்னாபிஷேகம். அன்னம் என்பது முக்தியை தருகின்ற ஒருவன் சிவலிங்க திருமேனி தான். அதனால அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. உடலுக்கு முக்தி அன்னம், உயிருக்கு முக்தி சிவம். இப்ப அன்னாபிஷேகம் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்க, வெளியில என்ன தெரியும்,
வெளியில என்ன தெரியும்? அண்ணன் தெரியும். உள்ளுக்குள்ள என்ன இருக்காரு? சிவம் இருக்காரு. அந்த வெளியில இருக்கிற சோறு இந்த வெளியில இருக்கிற உடம்புக்கு முக்தியை தரும் இல்ல. இந்த வெளியில இருக்கிற உடம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு சிவபெருமானுக்கு வெளியில ஒட்டி வச்சிருக்கோம்ல சோறு, அந்த சோறு நமக்கு அந்த அந்த அன்னம் அந்த உடம்புக்கு முக்தி. அந்த சோத்துக்கு உள்ள இருக்கிறது என்னது? சிவலிங்க திருமேனி, சிவபெருமான். அது போல இந்த உடம்புக்கு உள்ள இருக்கிறது உயிர், அதுக்கு முக்தி தருவது சிவபெருமான்னு வேற ஒண்ணு. உயிருக்கு முக்தி தரக்கூடியவன் சிவபெருமான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரு நிகழ்வு தான் இன்றைய அன்னாபிஷேகம். அந்த அன்னாபிஷேகத்துல சிவம் ஒன்றே நம்முடைய முழுமுதற் பொருள் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆற்றலை நாம் செய்து நம்முடைய சிவபூசையிலே இனிமேலாவது சிவபெருமான் ஒருவனையே கேட்கின்ற மனத்தை பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே இனி வருகின்ற அந்த சிவபூசையிலே நமக்கும் சிவபெருமானுக்கும் கேப் இல்ல. நாம சிவபெருமானத்தான் கேட்கிறோம். இனிமே நம்மளை யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க? நன்னுதற்கரியன்னு சொல்ல மாட்டாங்க. இவன் நன்னுதற்கரியவன் நம்மளை சொல்ல மாட்டாங்க. அதனால அந்த வகையில நம்ம எல்லாம் பேறு பெற்றவர்கள் சொல்லி இந்த அளவில இந்த அவையை அடிய நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக நம்முடைய வாழ்த்து பாடல் பிரேமா அம்மா அவர்கள். நமச்சிவாய சுவாமி இருக்கிறாங்கய்யா. சிவாயனம். வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடிகளை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ. நன்றிங்க சுவாமி. அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் தங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தா கேட்கலாம், இல்ல ஏதாவது தங்களுடைய கருத்துக்கள் இருந்தா பதிவு செய்யலாம். உங்களுக்கான கால அவகாசம் 3-4 நிமிடங்கள் மட்டுமே. ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. நம்மளுக்கு பணம் வேணும், கார் வேணும், அது கேட்காமங்க இப்ப உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், உடம்பு சரியில்லாதவங்க நல்லா இருக்கணும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகணும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணும், இதை கேட்டா அதுவும் இது இல்லைங்களா? உலகத்தினுடைய நன்மைக்காக எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனா அப்ப உலகத்துடைய நன்மை கேட்கும் போது நமக்கு என்ன பிடிப்புல இருக்கும்னா உலகத்தினுடைய பிடியில தான் இருக்கும். இப்ப யாருக்கோ சிவன் தானே எல்லாத்தையும் செய்ய போறான், நம்ம தான் செய்ய போறோம். இப்ப அவன்கிட்ட கேட்கிறோம், சிவன் என் கூட வாப்பான்னா அவன் தான் இப்ப நம்ம கேட்கறதுனாலயோ கேட்காதனாலயோ அவன் செய்யாத நிறுத்த போறானா? இப்ப நம்ம இருக்கோம், நாம கேட்கிறோம், இப்ப அவங்களுக்கு முடிச்சு வச்சிருப்பா, செய்யறப்பா, பண்ணுப்பா, நம்ம என்னமோ கேட்கறதுனால அவன் செய்யாம இருக்கப்பா. நம்ம கேட்கல, அதுக்காக செய்யாம விட்டுருவானா? அந்த ஆன்மாவுக்கு அருள் செய்யாம விட்டுருவானா? இல்ல. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம கேட்கறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல. நாம கேட்கறதுனால அவங்களுக்கு செய்ய, இவங்களுக்கு செய்ய, அதை செய்ய பெருமானுக்கு ஆர்டர் போட்ட அளவுக்கு நம்ம அவனுக்கு அடிமை தொண்டு செய்ய வந்தவர்கள். அதனால எஜமானனுக்கு அடைக்கலம் ஆயிட்டு நீ பாத்துக்கப்பா, நீ உனக்கு நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானே இதற்கு நாயகமோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமானுடைய திருவடிகளை வீழ்வது இன்னும் சிறப்பு. அது படிநிலையில இதுவும் உயர்ந்ததுதான், இதுவும் உயர்வு நிலைதான். அடுத்த ஆன்மாக்களுக்காக நாம வழிபாடு செய்வதும் அவர்களுக்காக இறங்குவதும் அதுவும் உயர்வு நிலைதான். நல்ல மனித நிலையிலிருந்து உயர்ந்த நிலை, அதை விட உயர்ந்த நிலை இறைவன் தான் பாத்துக்க போறான்ல. அவன் தான் பாத்துக்க போறான். அவன் பாத்துக்க போறப்ப எனக்கு ஒண்ணுமே தேவை. நீங்க திருவாசகம் முழுக்க எங்கேயாவது ஒரு பாட்டுல பரிகார பாடல் இருக்கா? திருவாசகத்துக்கு எங்கேயாவது பரிகார பாடல் இருக்கா? குழந்தை வேண்டி பாடல், குழந்தை இது வேண்டி பாடல், மழை வேண்டி பாடல், காசு வேண்டி பாடல், அதுக்கப்புறம் கைகால் வலி நீங்க பாடல், முயங்கு நோய், சூளை நோய் தீங்க பாடல், இதாச்சும் இருக்க? எங்கேயுமே இருக்க. காரணம் என்ன? அது ஒரு படிநிலை தான். ஆனா அப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்யணும். இல்ல முதல்ல எனக்காக கேட்டேன் நானு, அப்படி கேட்டேன்னா அடுத்தவங்களுக்காக கேட்கறதுன்றதும் படிநிலை தான். அது உயர்ந்த படிநிலை தான். ஐயா அப்புறம் கூட்டு பிரார்த்தனைன்னு செய்யறோம் இல்லைங்கய்யா? கூட்டு பிரார்த்தனை அதுல தவறு இல்லைங்களா ஐயா? அப்படின்னா நம்ம என்ன அதாவது இப்ப நம்ம எல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள்லாம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய சுந்தரர், அதுக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க சிவத்தோட இணைந்துதான் இருக்காங்க. அதாவது முதல்ல தனக்காக வேண்டிய நாம அடுத்தவங்களுக்காக வேண்டக்கூடிய உயர்வு நிலைக்கு போறது சிறப்பு தான்.
ஆனா அது அது என்ன இருக்கு, அடுத்தவங்களுக்காக வேண்டும் போது ஏதோ நான் சொல்லி சாமி கேட்கிற மாதிரியும் அது நடக்கிற மாதிரியும் நல்லது நன்றே சரி, அதையும் தாண்டி உன்னுடைய திருவடிப்பா, நீயே வந்துரு, எனக்கு வந்து அருள் செய், எனக்கு வேண்டது நான் உன்கிட்ட கேட்க முடியும். அதே மாதிரி நம்ம எல்லா ஆன்மாக்களுக்கும் அருள் செய்யன்னு சொல்லி கேட்கிறதும் அதுவும் உயர்ந்த படிநிலை தான். ஆனா அதையும் விட உயர்ந்த படிநிலையாக கருதப்படுவது இறைவனையே முழு பொருளாக வேண்டுவது. அவனையே தன்னுடைய பொருளா வேண்டிக்கிட்டோம்னா அதுக்குள்ளேயே எல்லாமே அடங்கிறது அப்படிங்கிறது அது ஒரு உயர்வு நிலை. அதுக்கப்புறம் எதுவுமே வேண்டாம இருக்குது. அவன் உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வள்ளல் பெருமான என்னமோ வேண்டிட்டு சிவபெருமான் வரலையேன்னு அழுதுட்டு இருந்தாராம். சிவபெருமான் தனக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அழுதாராம். ஏன்? இன்பம் தாங்க முடியாம அழுதாராம். அது மாதிரி இவர்கள் இறைவனை அடைந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் தன்னுடைய நிலைப்பாடுகள்ல நின்று தாங்குவது அதுதான். அதனால தன்னுடைய சிவபூசையில நம்ம இப்படி வச்சுக்கலாம். அடுத்தவங்களுக்காக வேண்டுவோம், தப்பு இல்லை. நமக்காக நம்ம என்ன வேண்டணும்? சிவத்தை வேண்டும். சரியா? நமக்கு சிவத்தை வேண்டுவோம், அடுத்தவங்களுக்கு அவங்களுடைய இகபர சௌபாக்கியத்தை வேண்டும். தவறு இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். சிவம் அதைத்தான் தரப்போறாரு, சிவம் அடுத்தவங்களுக்கு அதான் தரப்போறார், நாமளும் அதுக்கு அதைத்தான் செய்ய போறோம். அப்படிங்கறதுனால சிவத்தை நமக்கு வேண்டும் போது சிவத்தை வேண்டுவோம், அடுத்தவர்களுக்கு வேண்டும் போது அவர்களுடைய இன்பங்களுக்கு தேவையான நல்வழிகளை வேண்டுவோம். ஆனா அவங்களுக்கு நம்ம என்னதான் சொல்லி தரணும்? நீ போய் சிவபூசை பண்ணு, சிவபூசையில கண்டது கழியதை கேட்காத, சிவமையே கேளு அப்படிங்கிற நினைப்ப அவங்களுக்கும் உருவாக்கும். அப்படியே ஒரு தீபம், சிவத்தை வேண்டுகின்ற ஒரு தீபம் எல்லா தீபத்தையும் ஏற்றி எல்லாரும் சிவத்தை வேண்டாங்கன்னா யாருக்காவது ஏதாவது துன்பம் கிடைக்குமா? சிவம் வந்துட்டாரு, நீங்க சிவத்தை கேட்கறீங்க, சிவம் வந்துட்டாரு. சிவம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படிங்கிற நிலைக்கு நாம எல்லாம் வந்துருவோம். அப்படிங்கிறது தான் அதுதான் அந்த உயர்வு, அது பெரும் உயர்வு, அந்த நிலைக்கு போகணும். கலாவதி அம்மா சுவாமி. சிவானவங்க ஐயா, திருவடி வணக்கம். அனைத்தடியாருக்கும் திருவடி வணக்கம். இன்னைக்கு மாயிலிருந்து நீங்குவது மகாமாயை சுத்தி அப்படின்னீங்க. சுத்தினாலே நீங்குதல் தான் அர்த்தம் அப்படின்னீங்க. சிவன் நமக்கு 2 தொழில் செய்யறாரு. ஒண்ணு மறைத்தல், இன்னொன்னு அருளல். அந்த மறைந்திருந்து அருள் செய்யறது கங்கை, மறைந்திருந்து மறைக்கிறது கங்கை, அருள் செய்யறது பராசக்தி அப்படின்னு சொன்னீங்க. இது எனக்கு புது கருத்துங்களா இருந்து புது கருத்துங்க ஐயா. இது இப்ப நான் கேட்கறது கங்கையை பத்தி நீங்க இப்ப சொன்னது, அந்த மறைத்தல்ன்றது அதான் வேணும்னும் போது நமக்கு தெரியப்படுத்துறது, நமக்கு வேணாம் இதுன்னும் போது மறைக்கிறது அந்த நேரத்துக்கு அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். இந்த கருத்து கங்கை மறைஞ்சு இருக்கிறாரு, சிவன் கிட்ட மறைஞ்சு இருக்குது, அது மறைத்தல். பார்வதி அருளல், நம்ம கண்ணு எதற்க ஒரு பக்கமா இருக்காங்கன்னு சொல்றது. இது ரொம்ப சிறப்பான கருத்துங்க ஐயா இன்னைக்கு சொன்னது இது. அப்புறம் எதுவுமே வேண்டாம் என்று நினைப்பது பக்தி. பக்தியின் முதிர்வு வேண்டுவது. பக்தியின் முதிர்வு என்னன்னா, வேண்டது எதுவுமே இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கிறது. இது ஆணித்தரமான செய்தி. இது ரெண்டுமே நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கணும். உடலற்று இருந்தால் ஆன்மா, கருவி காரணங்களோடு இருந்தா உயிர். அந்த கூறு, அந்த இறைவனுடைய ஒரு கூறுன்றதெல்லாம் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிதான் இந்த கங்கையை பத்தி சொன்னீங்க. பிராணவத்தை அழிக்க முடியாது, குன்றதான் செய்ய முடியும். இதுக்கு உதாரணம் சூரபத்மன், தக்கன், காமன் சொன்னீங்க. இது அப்புறம் கர்மயோகம்னா நமக்குன்னு விதிச்ச செயலை நம்ம சுத்தமா செஞ்சாலே அந்த கர்மயோகம் போயிடும். இதுதான் தவம், அதுதான் தவம்னு சொன்னீங்க. நமக்கு இட்ட செயல், அதாவது நம்ம பொம்பளைங்களுக்கு என்ன, குடும்பம், புருஷன், பிள்ளைங்க, இதையே நம்ம கடமைய சுத்தமா செஞ்சாலே அது ஒரு தவம் தான் அப்படின்னு சொன்னதை நான் ஏத்துக்கினேன், அப்படி நினைச்சீங்க. பணியை சரியாக செய்தாலே அந்த தன்மை தானா அழிஞ்சிரும் நீங்க. அப்புறம் அந்த
மாயன்றது அந்த மாறுகின்ற பொருள். இது அப்படியே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. நானும் தனு கர்ண போன போகம் இதெல்லாம் வந்து சிவன் படைச்சது, இதெல்லாம் நமக்காக படைச்சான், இதெல்லாம் மாயை, இப்படி எல்லாம் நினைச்சுன்னு இருந்தேன். ஒரே வழியில சுருக்கமா சொல்லிட்டீங்க, மாறுகின்ற பொருள்கள் அத்தனையும் மாயை அப்படின்ட்டீங்க. அந்த சோறுன்னா முக்தி, உடம்புக்கு முக்தி சோறு, உயிருக்கு முக்தி உள்ள இருக்கிற சிவம். நீங்க நல்லா இருந்தது கிளாஸ். நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக இன்றைய தினம் நாம பெருமானை சிந்திச்சிருக்கோம். பல நாள் வந்து இன்னைக்கு பல நாள் விட்டுட்டு இன்னைக்கு சிந்திக்கும் போது ரொம்ப இந்த மாயை வந்து நம்மளை பிடிச்சி இழுத்ததெல்லாம் நல்லா ஞாபகம். அந்த அத்தனை மாயை உதறி விட்டு நாம இந்த திருவாசனைக்குள்ள நுழைந்ததே நாம் மகாமாய சுத்தியை பெற்றிருக்கின்றோம், நமக்கு அருள் கிடைத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த அருளானது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னு சொல்லி இந்த 4வது பாடலுடைய மித்த பகுதியை நம்ம அடுத்த வருகின்ற அமர்வுகள்ல சிந்திக்கலாம். இடையில அடியார்கள் கேட்ட கேள்வி எல்லாம் நம்ம கேட்கலாம். ஏன்னா நான் வந்து அந்த பழைய போன் எனக்கு போயிடுச்சுங்க சாமி, இது பழைய புது போன் தான் வச்சிருக்கேன், எல்லா டேட்டாஸும் போயிடுச்சு, எல்லா கேள்வி பதில்கள் எல்லாம் போயிடுச்சு. அதனால திரும்ப அனுப்புங்க, அந்த கேள்விக்கான பதில்களை நம்ம சிந்திக்கலாம். வாய்ப்பு இருக்கும்போது ஒரு கேள்வியா சிந்திப்போம். பெருமான் பெருங்குறோம் எனக்கு அருமையா கேட்டாங்க சாமி, ஐயா சிவபூர்த்தியில சிவபெருமானை மட்டும் கேட்கணும்னு சொல்றீங்களே, அடுத்தவங்களுக்காக விண்ணப்பம் வைக்கிறது தப்பா அப்படின்னா அடுத்தவங்களுக்காக விண்ணப்பம் வைக்கிறது தவறு இல்லை, அதுவும் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரொம்ப அருமையான ஒரு புரிதலோடு இந்த அமர்வு போயிட்டு இருக்கு. இந்த வகையில நம்ம நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் புஷ்பலதா அம்மா அவர்கள் வந்து நம்மளுடைய ஆரிய தளந்தோல் பாடலாம். நமச்சிவாய். புஷ்பலதா அம்மா சுவாமி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிமேல் வாழ்க, குக்குடன் வாழ்க, செய்வன் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி. எல்லா அடியாருக்கும் அது நானும் அது கேட்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். அவங்க கேட்டதால தெளிவு கிடைச்சிருச்சு. அது மாதிரி நான் இப்ப எனக்குன்னு கேட்கறது ஒண்ணுமே கிடையாது. ஆனா அங்க போய் சாமியின் போது ஐயோ கீழ் வீட்டு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், எதிர்ட்டு பையனுக்கு கல்யாணம் ஆகணும், இப்படி எல்லாம் நினைச்சு வேண்டுறேன். இப்ப வேற எதுவும் வரமாட்டேங்குது. அப்படிதான் வேண்டதுன்னு இல்லை, ஐயோ உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு தான் நினைக்க வேண்டியதா இருக்கு. அது இயற்கையா வந்து போயிடுது. நல்லது நல்லது நல்லது, அது உண்மைதான். அது நல்ல விஷயம் சாமி, நல்ல விஷயம். அது அடுத்தவர்களுக்காக நாம் வழிபாடு செய்வது என்பது அது உயர்ந்த நிலைதான். ரொம்ப மகிழ்ச்சி சாமி. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம், நாம் எல்லாரும் வருகின்ற அமர்வுகளை சிந்திக்கலாம். நன்றிங்க சுவாமி. சிவாய நன்றிங்க. திருச்சிற்றம்பலம்.